அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மாலை பொழுதினிலே டீச்மோ நிறுவனத்தின் ஒரு செயலரில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் டீச்மோ அமைப்பை பற்றி அல்லது இணையதளத்தை பற்றி ஒரு சுபாத்தைகள் சொல்ல வேண்டும். மிக அவசரமாக, துல்லிதமாக, சரியான தகவலை ஆசிரியர்களுக்கும் கல்விப்புலத்துக்கும் வழங்குவதில் இந்த முன்னணி நிறுவனமாக அது விளங்குகின்றது. இன்று தனி ஒருவன் என்பது ஒரு பிரபலமான வார்த்தை பிரயோகம். அந்த வகையிலே ஜஃபர் ஜசார் அவர்கள் மிக ஆர்வமாகவும் தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் இதை நடத்தி வருகின்றார். அவருக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் இந்த செயல்முறை செய்வதற்காக கடந்த 3 தினங்களாக நான் அவருக்கு மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன். அதற்கு வருத்தத்தை தெரிவித்து இந்த விடயங்களுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இன்று நடைபெறுகின்ற ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றன, பல்வேறுபட்ட தெளிவின்மைகள் இருக்கின்றன. இவை சகலதற்கும் இந்த செயலமையில் பதில் சொல்ல முடியாது என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் இந்த சேவையில் உள்ள நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை இன்று ஆசிரியர் சேவையில் 2,48,000 பேரும், அதிபர் சேவையில் 15,000 பேரும் இருக்கின்றார்கள். ஆகவே 2,63,000 ஆளணியை கொண்டத மாபெரும் அரசு சேவையில் கிட்டத்தட்ட 1/6 என்ற தொகை. இதன் பிரச்சனைகள் என்று பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக டீச்மோ அமைப்பின் நிறுவனர் தெளிவுபடுத்தியது போல நாங்கள் ஒரு வட்டத்துக்குள் நின்று இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த 2,63,000 பேர்களில் 1994 ஆண்டுக்கு பிறகு நியமனம் பெற்ற 50% தான் இன்று போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். சகல விடயங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதை பற்றிய தெளிவு இருக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் போதிய தெளிவு இல்லை என்ற கருத்தை இங்கு நான் சொன்னால் அதை பிழையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது சம்பள உயர்வு போராட்டம் அல்ல. உண்மையில் இது ஒரு முரண்பாட்டின் தீர்வு காணும் ஒரு விதத்துக்காகவே நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இது பற்றி நாங்கள் சற்றே முன் விவரங்களை அறிந்து கொண்டு உள்நுழைவது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த விடயம் ஏன் தோன்றியது, இன்று எந்த வகையான பாதிப்பு இருக்கின்றது, இதற்கு கிடைக்கப் போகும் தீர்வு எங்களுக்கு வெற்றிகரமானதாக அல்லது திருப்திகரமாக ஆய்வுமா போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. இதற்கு எதிராக அரச மட்டத்திலும் வேறு இதன் பயனாளிகளும் தவறான புரிதல்கள் வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் ஆசிரியர் தொழில் என்பது நாங்கள் அதுக்கு வரலாறுகளிலோ சரித்திரங்களிலோ இல்லை இலக்கியங்களிலோ விளக்கம் தர தேவையில்லை. அதன் பெருமதி உண்மையில் சமுதாயம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாட்டியும் அது பேசப்படும் ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. தனியே 6 மணித்தியால வேலை என்ற கருத்தை மீறி ஒவ்வொரு நிமிடமும் பெருமதி மிக்க பணியை ஆற்றுகின்றவர்கள் என்ற கருத்தை வலியுறுத்தியே நாங்கள் இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு வேறு சேவையை தேர்ந்த, நான் வேறு சேவையாளரை குறிப்பிடுவது தவறாக நினைக்கக்கூடாது, வேறு சேவையை தேர்ந்த ஒருவரின் பணி தொடர்பாக ஆராயும் போது அவர் குறிப்பிட்ட நேரம் சும்மா இருக்கலாம், குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யலாம், அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்ற வரையறைக்கு உட்படாதாக அவரது வேலை இருக்கலாம். அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகள் பற்றி பெரும்பாலும் சில அறிந்தும் அறியாமல் கருத்து தெரிவிப்பது வருத்தத்துக்குரியாகும். இவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறைக்கு பொறுப்பானவர்களாக இருந்தாலும் சரி,
வேறு சேவையை சேர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இது பற்றி தவறான விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த விமர்சனங்கள் ரீதியாக சமுதாயத்தில் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள் பலவாறாகும். இன்று இந்த பிரச்சனை தோன்றியதற்கு அடிப்படை காரணம் இலங்கை ஆசிரியர் சேவையின் உருவாக்கமாகும். இதன் பின்னணியை நாங்கள் முன்னர் சற்று பார்த்துவிட்டு செல்வோம். இது 1982ஆம் ஆண்டு தயாரத்ன குழு நியமிக்கப்பட்ட பின்னர் தொடங்கிய ஒரு விடயம். ஆசிரியர்களுக்கு ஒரு சேவை உருவாக வேண்டும், அதிபர்களுக்கு ஒரு சேவை உருவாக வேண்டும் என்ற கருத்து அப்போதே முன்வைக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு இலங்கை அதிபர் சேவைக்கு சேவை ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆசிரியர் சேவைதான விடயம் மிக பின்தள்ளப்பட்டு கொண்டிருந்தது. நாங்கள் பலரும் மறந்திருக்கின்றோம். நினைவு கூற வேண்டிய முக்கியமான ஒரு நபர் மறைந்த அமைச்சர் லலித் அத்துலத்முதி ஆவர். அவர்தான் 1990ஆம் ஆண்டு இதை இந்த மற்றைய அகில இலங்கை அல்லது நாடாளிய சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறைவேற்று தர சேவையில் ஒன்றாக எண்ணக்கருவை முன்வைத்தவர். அன்றைய தினம் தொடக்கம் இந்த ஆசிரியர் சேவை உருவாக்க தொடர்பாக 4 ஆண்டுகள் 12 தொழிற்சங்கங்கள் நீண்ட கலந்துரையாடல் நடத்தின. அந்த கலந்துரையாடல் தனியே ஒரு தொழிற்சங்கமாக அல்லது ஒரு இன தொழிற்சங்கமாக அல்லது ஒரு மத தொழிற்சங்கமாக, மொழி தொழிற்சங்கமாக இல்லாமல் சகல தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இது 4 வருடம் கலந்துரையாடி 1994ஆம் ஆண்டில் இதற்கான வரைவை தயாரித்தன. இந்த 94ஆம் ஆண்டு என்பது மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் அங்கு நீண்ட காலம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது. அதன் இறுதி கட்டத்தில் இது 2 பக்கத்திலும் 2 சாராரிடம் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்ட சந்திரிகா அம்மையாரும் ஐக்கிய தேசிய சாரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்ட யாமினி சனாதிகாரிகளும் முழுப்பக்க விளம்பரங்களை பத்திரிகையில் போட்டு அதுக்குரிய சம்பள அட்டவணைகளையும் போட்டு இலங்கை நிர்வாக சேவை இல்லாட்டி அகில இலங்கை சேவைக்கு சமாந்திரமாக இச்சேவையை உருவாக்குவதாக வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்களிப்பின் ஊடாகத்தான் இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. அதற்கு முன்னர் நாங்கள் 1993ஆம் ஆண்டு தொடக்கம் அமல் நடத்தப்படுகின்ற சம்பள விடயம் தொடர்பாக சற்று பார்த்தால் உண்மையில் நாங்கள் 93ஆம் ஆண்டு என்ன சம்பள நிலையில் இருந்தோம், 94ஆம் ஆண்டு என்ன சம்பள நிலைக்கு வந்தோம் என்பது விளங்கும். அதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் இன்றைய இந்த விளக்க உரை தனிப்பட்ட நபர் ஒருவரின் பதவி உயர்வு அல்லது அவருடைய சம்பளம் தொடர்பான விஷயமாக நீங்கள் கருதக்கூடாது. அப்படி கருதி அதை கருத்தில் கொண்டு கேள்விகளையும் கேட்காதிருப்பது நன்றாக இருக்கும். இன்று இது சம்பந்தமாக ஒரு பொதுவான விளக்கத்தை நீங்கள் அறியாத பல விஷயங்களை புள்ளி விவர ரீதியாகவும் தெளிவுபடுத்த நான் முன்வந்திருக்கின்றேன். 1993 முதல் 3792 இலக்க சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த சுற்றறிக்கையில் நீங்கள் சற்று நேரத்தில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 94ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் 10ஆம் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் ஆசிரியர்களுக்கு 35 வகையான சம்பளங்கள் இருந்தன. அந்த அட்டவணை இந்த இதில் தெளிவுபடுத்தப்படும் சற்று நேரத்தில். அப்படி இந்த நிலையில்தான் இன்று 94ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை உருவாக்கும் போது இது 5ஆக குறைக்கப்பட வேண்டிய நிலை உருவானது. ஏனென்றால் நிர்வாக நாடாளாவிய செயல்கள் 12 நாடாளாவிய செயல்கள் இருக்கின்றன. அந்த விளக்கத்தையும் உங்களுக்கு சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அந்த இதற்கு சமாந்தரமாக இதை செய்யும் போது சம்பள திட்டங்களை மிக குறுகியாக ஆக்க வேண்டிய தேவை உண்டானது. கிட்டத்தட்ட 35 சேவையா இருந்த சம்பள திட்டத்தை 5 தரத்துக்கு வகுப்புக்கு கொண்டு வருவது மிக சிரமமான பணியாகும். ஆகவே இது ஆசிரியர் சேவை 1, ஆசிரியர் சேவை 2 1, ஆசிரியர் சேவை 2 2, ஆசிரியர் சேவை 3 1, 3 2 என்ற ஒரு 5 தரத்துக்கு இது கொண்டு வரப்பட்டது. இந்த வகையில் அந்த நேரம் அந்த தயாரிப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் மிக சிரமத்தை எதிர்நோக்கினார்கள். இந்த நேரம் எனது விலாசம் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஒரு சிறிய விளக்கத்தை ஒன்று தர விரும்புகின்றேன். 1971ஆம் ஆண்டு நான் ஆசிரியர் சேவைக்கு வந்த போது இலங்கை ஆசிரியர் சேர்க்கை உறுப்பினராக தொழிற்சங்க பணியில் ஈடுபட்டு 1992ஆம் ஆண்டு இலங்கை அதிபர்களுக்கான ஒரு தொழிற்சங்கம் உருவான போது அதன் ஸ்தாபக உறுப்பினராகி நீண்ட காலம் அதன் தலைவராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற நான் 2-3 கல்வி அமைச்சு தயாரித்த கல்வி அமைச்சு நியமித்த சம்பள ஆணைக்குழுகளில் உறுப்பினராக இருந்து ஆசிரியர் அதிபர்கள் சம்பளம் தொடர்பாக சில கருத்துக்களையும் முன்மொழிகள் வைத்த அடிப்படையில் இது சம்பந்தமாக சில விரிந்த தெளிவூட்டல்களை என்னால் செய்ய முடியும் என்பதால் இந்த நீங்கள் இப்போது அந்த 94/10/5 முன்னுள்ள 3792 சுற்றறிக்கை பற்றி தெளிவுகளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுற்றறிக்கையில் நான் முன்னர் குறிப்பிட்டது போல 35 சம்பள பகுதிகள் இருந்தன. அந்த இப்போது அந்த சுற்றறிக்கையின் முதல் பக்கத்தை பார்க்கின்றீர்கள். இதுதான் 93ஆம் ஆண்டு வந்த 97-37-92 இலக்கு சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையில் தான் நான் முன்னர் குறிப்பிட்டபடி அந்த சம்பள திட்டம் இருந்தது. இதை ஏன் இங்கு முன்வைக்கின்றேன் என்றால், இன்றைய ஆசிரியர்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் தாங்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று. எந்த நிலையில் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த முந்தைய இருந்த 35 வகையான ஆசிரியர் பகுதிகளும் அதற்கு குறியீட்டு இலக்கங்களையும் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் இருந்ததுதான் கடைசியாக நாங்கள் 5 நிலைக்கு உட்படுத்த வேண்டிய நிலை உண்டானது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், இந்த அமரர் லலித் அத்துலத் முதலி அவர்களின் சிந்தனைப்படியும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இணைப்பின்படியும் 94ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில்
தேர்தல் பிரச்சாரங்களின் வாக்குறுதியின்படியும் இந்த இந்த ஆசிரியர் சேவையானது அந்த 12 சமாந்தரமான சேவைகளுக்கு சமாந்தரமாக முன்மொழியப்பட்டது. அந்த முன்மொழிவு தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த முன்மொழிவு தொடர்பாக பிறகு நியமிக்கப்பட்ட சம்பள ஆணைக்குழுக்கள் பல விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றன. இது ஆசிரியர்களின் கல்வித்தகமை இல்லாட்டி நியமிப்பு போன்ற விஷயங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கின்றது என்ற முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. ஆனால் இலங்கை ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் இலங்கை ஆசிரியர் சேவையானது ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் பல வகையான குழுக்கள் நியமிக்கப்பட்டன. ஏனென்றால் தனிய இந்த அவசர 94ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியை பொறுத்து அமரர் ரிச்சர்ட் பத்தின்னா அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு முன்னெடுப்பாகவே தான் இந்த ஆசிரியர் சேவை நியமிக்கப்பட்டது. இது 1994ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் தேதி 843 ஸ்டாக் 4 என்ற சுற்றறிக்கையின்படி முதல் பிரகடனப்படுத்தப்பட்டது. பிறகு இது தொடர்பாக 865 3 966 6 ஆகிய சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டன, வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டன. இது போல தெளிவான சம்பளம் வழங்கல் தெளிவான ஒரு சுற்றறிக்கை கல்வி அமைச்சினால் கிட்டத்தட்ட 20 பக்கங்களை கொண்ட சுற்றறிக்கை 95/7 என்ற இலக்கம் எழுதப்பட்டு எவ்வாறு சம்பளம் வழங்குவது என்பது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இதுதான் ஆசிரியர் சேவையின் ஸ்தாபனம் ஆகும். இந்த விடயம் வெளிவந்தவுடனேயே மற்ற அரசு சேவைகளிடம் ஒரு பெரிய முரண்பாடு தோன்ற ஆரம்பித்தது. அதற்கு அடிப்படை காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக இலங்கையின் பொருளாதார நிதி திட்டமிடல் விஷயங்களை தீர்மானிப்பவர்கள் 12 சமாந்தர சேவைகளைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் ஒரு மிக சிக்கலான இக்கட்டான நிலையை உருவாக்கியது. ஏனென்றால் ஆசிரியர் சேவையின் சம்பளம் 1ஆம் வகுப்பு சம்பளம் இலங்கை நிர்வாகியின் 1ஆம் வகுப்பு சம்பளத்துக்கு சமாந்தரமாகவும் 2 சம்பளம் நிர்வாகியின் 2க்கு சமாந்தரமாகவும் தீர்மானிக்கப்பட்டிருந்ததனால் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கியது. இதே நேரத்தில் இது சம்பந்தமாக பிசி பெரேரா என்ற ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த பிசி பெரேரா ஆணைக்குழு தான் இன்று சகல நடவடிக்கைகளுக்கும் இதாக இருக்கின்றது. நீங்கள் இப்போது திரையில் கண்டு கொண்டிருப்பது அந்த நேரம் தராதரப்பற்ற ஆசிரியரின், அதாவது 94/10/5க்கு முன்னர் தராதரப்பட்ட ஆசிரியர்கள், பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், விஞ்ஞான கணித விவசாய பட்டதாரி ஆசிரியர்கள், சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள், இலங்கை அதிபர் சேவை 321 ஆகியவற்றின் சம்பளத்தை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், ஆசிரியர் சேவை பெருமதி இன்று பலருக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட முன்னர் இவ்வாறு சம்பளம் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின்னர் ஆசிரியர் சேவை ஸ்தாபி தொடர்பாக நான் உங்களுக்கு விளக்கங்களை தந்திருந்தேன். முன்னர் குறிப்பிட்டது போல 35-50 வயதில் இருந்தன. இதன் பின்னர் 1997ஆம் ஆண்டுதான் பிரதான பிரச்சனை உருவானது. ஏனென்றால் அந்த பிசி பெர்ரா, இது நீங்கள் இப்போது காண்பது அகில இலங்கை சேவைகள் 12. இவைகளுக்கு சமாந்தரமாக தான் ஆசிரியர் சேவையின் சம்பளம் முன்மொழியப்பட்டது, அன்று வழங்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை தோன்றி அரசு சேவையின் சம்பள விதங்களை ஆராய்வதற்காக பிசி பெர்ரா ஆணைக்குழு
நியமிக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழு நியமிப்பது தொடர்பாக அந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதுக்கு பின்னரும் இந்த அதிபர் சேவைக்கும் இல்மிக ஆசிரியர் சேவைக்கும் ஒரு சிக்கல் உண்டாகி இந்த 4 வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்குகளின்படி ஆசிரியர் சேவை சம்பளத்தை விட ஒருபடி அதிகமாக 1ஆம் வகுப்பு அதிபர் சேவைக்கு சம்பளம் வழங்கி சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. ஆகவே 6/10/94 இலங்கை நாடாளாவிய சேவை சம்பளத்தை விட அதிபர் சேவையின் 1ஆம் வகுப்பு சம்பளம் ஒரு படிநிலை அதிகமாக இருந்தது. இங்க குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. இது ஒரு வழக்கு தீர்ப்பின்படி பெறப்பட்ட விஷயம். அடுத்து நான் சொல்லிக் கொண்டு வந்தது பிசி பெர்ரா அறிக்கையின்படி. இந்த பிசி பெர்ரா ஆணைக்குழு அறிக்கையில் மூலம் 2/97/3 என்ற பொது நிர்வாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த சுற்றறிக்கையில் இலங்கை ஆசிரியர் சேவை இலங்கை அதிபர் சேவைக்கு விட மற்ற சேவைகளுக்கு சம்பளம் 60% அதிகரிக்கப்பட்டது. இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். நாங்கள் 24 வருடம் என்று சொல்ற காலையிலே இன்றிருந்துதான் ஆரம்பமாகிறது. அந்த சுற்றறிக்கையில் ஒரு விஷயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த சுற்றறிக்கையில் 3.10 என்ற குறிப்பின் கீழே இலங்கை ஆசிரியர் சேவை அதிபர் சேவை சம்பளங்கள் சம்பந்தமாக இந்த சுற்றறிக்கையில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. அவை பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். இதுதான் இன்றைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அந்த பின்னர் 24 வருட காலமாக அமல் நடத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை, தீர்மானிக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இன்று பரவலாக நாங்கள் சொல்லுகிற போராட்டம் 24 வருட போராட்டம் என்பது அந்த போராட்டம் தான். அந்த சுற்றறிக்கையின்படி நீங்கள் இந்த திரையில் காணலாம். இந்த சிவப்பு பெட்டியில் காணப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விடயம்தான். இலங்கை அதிபர் சேவை இலங்கை ஆசிரியர் சேவை என்பவற்றை சம்பளம் பின்னர் அளவு திட்டங்கள் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அங்குதான் உண்மையான முரண்பாடு தோற்றியது. இப்ப சக ஆசிரியர்களுக்கும் விளங்கியிருக்கும் எங்கு எப்போது இந்த பிரச்சனை ஆரம்பமானது. இதுதான் இந்த 24 வருட கதை. இதில் உள்ள முரண்பாடு, இந்த சுற்றறிக்கையில் உள்ள முரண்பாடு பற்றி நாங்கள் பார்ப்போமானால் அது இருந்த சம்பளத்தை விட எவ்வளவு குறைந்துள்ளது என்று நீங்கள் அறியலாம். இந்த பாரிய முரண்பாடாக உள்ள இந்த சம்பளத்தை பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த அட்டவணையை நான் விளங்கப்படுத்தியுள்ளேன். இது ஒவ்வொரு சேவைக்கும் கிடைக்க வேண்டிய சம்பளத்திலிருந்து எவ்வளவு குறைந்தது அது அந்த சுற்றறிக்கையில் காட்டப்பட்டுள்ளது. இந்த 6/10/94 எடுத்த சம்பளமும் 1/1/97 எடுத்த சம்பளமும் பார்த்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை விட 2/2க்கு 4490 ரூபாய் குறைந்திருக்கிறது, 2/1க்கு 6700 ரூபாய் குறைந்திருக்கின்றது. 2 நினைக்கும். இதுல அந்த சம்பள விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கின்ற நான் குறைந்த நாங்கள் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்த அட்டவணைகள் தெளிவாக இருக்கின்றது. இந்த முதல் இந்த வரலாற்றை அறிந்துவானால் 3 முறைகள் ஆசிரியர் அதிபர்களின் சம்பளத்துக்கு வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த சிவப்பு கோட்டில் காட்டப்பட்டுள்ளதை காணுங்கள். 2 சம்பளத்தின் 2325 ரூபாயும் 2 சம்பளத்தின் குறைபாடு 4000 1 சம்பளத்தின் 5000 97ஆம் ஆண்டே குறைந்தது. அன்றைய நாணய பெருமதியோடு ஒப்பிடும் போது இந்த பாதிப்பு பாரியதாக இருக்கும். இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படலாம். எங்க அரசியல் எதுக்கு நிர்வாக சேவைக்கு சம்பளத்தை கொடுத்தது தவறு என்ற கருத்து முன்வைக்கப்படலாம். இப்படி சம்பளம் வழங்கப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லிடலாம். ஆனால் லேசாக வழங்கப்பட்டதல்ல. இது நீண்ட கால கலந்துரையாடலின்படி இந்த வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பே இதாகும். இந்த 97ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட சம்பளத்தில் இந்த சிவப்பு பக்கம் காலப்பட்டுள்ள முரண்பாடே இந்த முரண்பாட்டின் ஆரம்பமாகும். இதுதான் முதலாவது வேட்டு என்று நாங்கள் சொல்லலாம். இதன் பின்னர்
இந்த நீங்கள் அதை நான் ஒன்றாக விளங்கப்படுத்த கால அவகாசம் போதாது. இதன் பின்னர் 2 முறை சம்பள மாற்றங்கள் வந்தன. ஒன்று 2004 தொடக்கம் 15/2003 சுற்றறிக்கையின்படியும் 1/12/2004 முதல் 9/2004 சுற்றறிக்கையின்படியும் சம்பள மாற்றங்கள் வந்தன. ஆனால் அந்த முரண்பாட்டில் எந்தவித மாற்றம் இல்லை. அந்த முரண்பாட்டுக்கு சமாந்தரமாகவே சம்பள மாற்றங்கள் செய்யப்பட்டன. அடுத்து மிக சிக்கலை உண்டாக்கின விடயம், அதிக பாதிப்பை உண்டாக்கினது என்று சொல்லலாம். 1/1/2006 முதல் பெறப்பட்ட 6/2006 இலக்க சுற்றறிக்கை ஆகும். இதுதான் உண்மையிலே இலங்கை நிர்வாக சேவையின் 3ஆம் தரத்துக்கு, இலங்கை நிர்வாக சேவையிலே சமாந்தர சேவையின் 3ஆம் தரத்துக்கு குறைவாக இலங்கை ஆசிரியர் சேவையின் சம்பளத்தை பின்னோக்கி பெரும் பாதிப்பை உண்டாக்கிய சம்பள திட்டம். இன்று இது புதுசாக வந்ததாக பலர் கருதி கொண்டிருக்கின்றார்கள். படித்த அரசியல்வாதிகளும் படிக்காத அரசியல்வாதிகளும் ஆசிரியர் தொழில் பற்றி பல்வேறு தமது அறிவுக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப விமர்சிக்கின்ற அரசியல்வாதிகளும் இந்த விஷயத்தை அறியாமல் இன்று கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் போராட்டம் விதமானமாக 2007-2008 ஆண்டு கல்வி தராதர உயர்பத்திர வினாத்தாள் திருத்த பணி பகிஷ்கரிப்பு மூலம் முதல் போராட்டம் ஆரம்பமானது. இடையிடையே சிறந்த கலந்துரையாடல்கள் உட்பட பல விஷயங்கள் கல்வி அமைச்சு அதிகாரிகள், கல்வி அமைச்சர், ஜனாதிபதி போன்றவர்களுடன் 7-8 வருடங்கள் அல்லது 10 வருட காலம் இடம்பெற்றாலும் உண்மையாக இதை பொதுமக்களின் இயக்கமாக இது சிலர்கள் என்று கூட நான் ஒரு கருத்தை பற்றேன். இந்த சிக்கலுக்கு காரணம் இதை பொதுமக்களுக்கு விளக்கவில்லை. உண்மையில் இந்த விளக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. 2007 ஆண்டு காபோதா உயர்தர பரீட்சை வினாத்தாள் திருத்த பணி பரிஷ்கரிப்பு. அந்த பரிஷ்கரிப்பில் வெளியான ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த வழக்கு தீர்ப்பு தான் இந்த வழக்கு தீர்ப்பு. இதன் இலக்கம் இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்களின் சம்பளம். இது உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு வழக்கு தீர்ப்பு. ஆசிரியர்கள் சம்பளம் வேறு சேவைகளின் சம்பளத்தோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது, அவர்களுக்கு ஒரு சமையான சம்பள திட்டம் வர வேண்டும் என்ற முன்மொழிவை வைத்தது. ஒரு வருத்தமான ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேண்டும். கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற தொழிற்சங்க கலந்துரையாடலில் இதை முதல் முறையாக கண்ட சட்டத்துறை பேசாசிரியரான இன்றைய கல்வி அமைச்சர் ஜெயல் தீரிஸ் அவர்கள் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, இது மோர் பவர்ஃபுல், அதாவது மிக வலுவான ஒரு தீர்ப்பு என்று சொன்னார். இப்பயாவது அவருக்கு விஷயம் புரிந்திருக்கும். ஆனால் புரிந்த வேலை இல்லையானால் அடுத்த நடவடிக்கைகள் இதுக்கு சார்பானதாக இல்லை. இந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றதே, ஆசிரியர்களின் சம்பளத்தை இந்த பொதுவாக அரசு ஊழியரின் சம்பளத்திலிருந்து வேறுபடுத்தி அவர்களுடைய சம்பளமாக புதிய சேவை ஒன்று அல்லது புதிய சம்பள அமைப்பை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் தெளிவாக வழங்க வேண்டிய விதம் என்னவென்றால், ஆசிரியர்கள் தங்கள் சம்பளம் முரண்பாடு சம்பந்தமாக அர்த்தமில்லாத போராட்டம் என்றே அல்லது கனவு போராட்டம் என்றே அல்லது கிடைக்காத ஒன்றுக்காக போராடவில்லை, தமக்கு வழங்கி பறிக்கப்பட்ட ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே 24 வருடமாக போராடி வருகின்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் சேவையில் உள்ள எங்களுக்கு இதை பற்றி தெளிவான அறிவில்லாட்டை மற்ற சேவையிலருக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எங்களது பயனாளிகளுக்கோ இதை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது. ஆகவே இந்த 28 SAFR 282/2008 உயர்நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இந்த நிறந்திடப்பட்டு காட்டப்பட்டு தெளிவாக விளங்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தனியான ஒரு சம்பள திட்டம் ஒன்று வேண்டும். இங்கு சொல்லப்படுற விஷயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த தீர்ப்பின் பிறகு கல்வி அமைச்சரால் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. PAC 6/2006 தான் முதல் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை. அதன் சுற்றறிக்கையின்படி இந்த வழக்கு கிழக்கு
அந்த தீர்ப்பெல்லாம் தூர தள்ளிவிட்டு 105 ரூபாய் சம்பள அதிகத்தை கொடுத்தார்கள். இந்த சுற்றறிவு 2010/1/5 வெளியானது. இந்த இது சம்பந்தமாக ஆசிரியர் சங்கங்கள், அந்த ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் 5 பேர் சிறையில் இருந்து தான் இந்த வெற்றியை பெற்றார்கள். ஆனால் அரசு இது எல்லாத்தையும் கவனம் எடுக்காமல் 105 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியது. 15,000 ரூபாய் முரண்பாடு இருக்கும் போது 180 அதற்கு பல காரணங்களான இடைக்கால ஏற்பாடாக 2010ஆம் ஆண்டு சம்பள தினம் முரண்பாட்டை தீர்ப்பதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒதுக்கல் அதோடு நின்றதை தவிர அந்த சம்பள அதிகரிப்பை வழங்கவில்லை. இந்த காலத்திலும் போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் 2014ஆம் ஆண்டு தேர்தல் வர நெருங்கின சந்தர்ப்பத்தில் அவசரமாக இன்று அமல் இருக்கின்ற இலங்கை ஆதிக்கம் செய்த ஆசிரியர் சேவைக்கான புதிய பிரமாண குறிப்பை 2014/10/22/23 வெளியிட்டார்கள். அதில் அமுல் நடத்தும் தேதி 1/7/2008 தான் இருக்குது. ஆனால் அந்த சுற்றறிக்கையில் கூட ஒரு சம்பள ஏற்றத்தை விட அதிக சம்பள ஏற்றம் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த வகையிலும் இந்த முரண்பாடு தீர்க்கப்படவில்லை என்பதை இங்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் இந்த பிளாஸ்டர் ஒட்டுதல் என்று சொல்வார்கள். அவ்வாறு சின்ன சின்ன விஷயங்களால் செய்யப்பட்டதை தவிர, ஆனா இவைகளுக்கு வழங்க அந்த கொடுக்கப்பட்ட விளம்பரம் பாரியதாக இருந்தது. ஏதோ புதிய பிரபல குறிப்பொண்டு வந்து விட்டது, சாலா அதிபர் ஆசிரியர் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று பெருந்திய விளம்பரம் ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே 105 ரூபாய் தான் ஆரம்ப சம்பள அறிவிப்பு. சில நேரம் 750 ரூபாய், சில நேரம் 1500 ரூபாய் அப்படியாக இருந்தது. அடுத்த சிக்கல் உண்டானது இப்போது அமலில் இருக்கின்ற 2016ஆம் ஆண்டு முழுவதும் அமல் நடத்தப்பட்ட 1/1/2020 முழுமையாக அதிகரிப்பு வழங்கப்பட்ட 03/2016 இலங்கை சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையின் சகல அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. இப்போது கலந்துரையாடுகின்ற அமைச்சர்கள் கேட்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட்டதுதானே? சகல அரசாங்க ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பின் ஒரு பகுதியை விட ஆசிரியர் முரண்பாட்டை இந்த சுற்றறிக்கையின் மூலம் தீர்க்கப்படவில்லை என்பது நாங்கள் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்களும் சில நேரம் 10,000 ரூபாய் கூட்டினாங்க தானே, எங்களுக்கு ஏன் சம்பள அதிகரிப்பு என்றால் அப்படி ஒவ்வொரு சேவைக்கும் கூடப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சில சேவையை பொறுத்த 35,000 ரூபாய் கூடப்பட்டிருக்குது அடிப்படை சம்பளத்தில். அது அந்த 2006-2006ஆம் ஆண்டு சுற்றறிக்கையின் சமாந்தரமாக செய்யப்பட்ட இதில் இந்த சுற்றறிக்கை மூலம் நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இது இந்த அரசாங்க சேவையில் 36 வகையான சேவைகள் இருக்கின்றது. அந்த அட்டவணை நீங்க இப்போ பார்க்கலாம். 36 வகையான சேவைகள் இருக்கின்றன. அந்த சேவையில் படி ஒவ்வொரு சம்பள அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு இந்த இருக்கின்றது. அந்த அட்டவணை, அந்த அமைப்பு ஒரு சேவையின் முழுமையான சம்பளம் நான் சிவப்பு கோடிட்டு காட்டியிருக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் என்றது SL1 2016. அதற்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு தான் இப்படி காட்டப்பட்டிருக்கின்றது. எக்ஸிக்யூட்டிவ் என்றது SL1, இது 12 சேவைகளுக்குரிய சம்பளம். இது தொடர்பாக விமர்சனங்களுக்கு நான் இறுதியில் உங்களுக்கு விளக்கம் அளிப்பேன். கீழே அதிபர் சேவை, ஆசிரியர் சேவை, இப்போது ஆசிரியர் ஆலோசகர் சேவை வந்திருக்கின்றது. அதில் இருக்கின்ற இலக்கங்கள் இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் சொத்து தெளிவுபடுத்த வேண்டும். இந்த GE 1, 2, 4 ஆசிரியர் ஆலோசகர் 3 இவைகள் சம்பள குறியீட்டு இலக்கங்கள். இப்ப எங்களுக்கு இந்த சம்பள அமைப்பு பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லை. அது ஆசிரியர்களை முழுமையாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை பற்றி நாங்கள் தெரியப்பட வேண்டிய கட்டாயத்தை எங்களுக்கு இருக்கின்றது. இது 27,740 ரூபாய் என்பது ஆரம்ப சம்பளம். 6 முறை 300 ரூபாய் கிடைக்குது. 6 வருஷத்துக்கு வருடாங்க சம்பள அறிவிப்பு. 7 வருஷத்துக்கு 380 ரூபாய் கிடைக்கின்றது. 2 வருஷத்துக்கு 445 ரூபாய் கிடைக்கிறது. அது 33,000 ரூபாய் முடியுது. அதே மாதிரி 2 ஆரம்ப சம்பளம் 33,300 ரூபாய்.
அதுவும் அதே மாதிரி 71,650 ரூபா முடிந்தது. சிலர் விளக்கம் இல்லாமல் சம்பள முறைமையை கேட்டு போட்டு எனக்கு 680 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கவில்லை, எனக்கு 825 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கவில்லை, எனக்கு 1335 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். இது 2 ஆசிரியர்களின் சம்பள முறைமை அதிபர் சேவையும் அப்படித்தான். நான் அடுத்த அட்டவணையில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்றால், இலங்கையில் இருக்கிற கல்வி சேவை, ஆசிரியர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, அதிபர் சேவை, கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் கல்வியாளர் சேவை ஆகியோரின் சம்பள அமைப்பை ஒரே பார்வையில் நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும் எங்களுடைய வருடாந்த சம்பளம் மீட்டும் எவ்வளவு, ஆரம்ப சம்பளம் எவ்வளவு, இறுதி சம்பளம் எவ்வளவு என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த அடுத்த அட்டவணையில் உங்களுக்கு நாங்கள் விளக்க இருக்க விஷயம், இந்த முரண்பாடு எப்படி இந்த 3 சந்தர்ப்பத்தை இந்த முதலாவது இலங்கை ஆசிரியர் சேவை இது 97ஆம் ஆண்டு இருந்த இது அண்டைய நிதி இதோட கணக்கிட்டு பார்க்கணும். 97ஆம் ஆண்டு 2,515 ரூபாய் இருந்தது 2 அது 2006ஆம் ஆண்டு 1,900 ரூபாய் போயிட்டு இன்றைக்கு 14,315 ரூபாய் போயிட்டு. அதே மாதிரி 2 4,010 ரூபாய் இருந்தது 2006 11,330 ரூபா போச்சு, இப்ப 23,400 ரூபா போச்சு. அடுத்து அந்த பேசப்படுற சம்பளம் தான் ஆரம்பத்தில் 130 ரூபாய் 5,130 ரூபாய் இருந்தது, பிறகு 11,110 ரூபாய் இருந்தது, 31,225 ரூபாய். இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிற விஷயம் தான். 31,225 ரூபாய் முரண்பாடு தான் இன்றைக்கு எங்களுக்கு பாரிய முரண்பாடு. 97ல இருந்து 3 கட்டங்களாக எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிதான் இந்த அட்டவணை மூலம் காட்டப்பட்டது. ஆகவே ஆசிரியர்கள் அதிபரும் மீண்டும் அனைத்தரமாக குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்க யாரும் கேட்டா சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க, ஆசிரியர் சம்பள அதிகரிப்பு கேட்கவில்லை. தங்களுக்கு 97ஆம் ஆண்டு அழைக்கப்பட்ட அநீதிக்கு நிவாரணம் கேட்கிறார்கள் ஒரே சம்பள அதிகரிப்பு, இந்த காரணம் கொண்டு சம்பள அதிகரிப்பு அவர்கள் கேட்கவில்லை என்று. அடுத்த அட்டவணையில் இது மாதிரி அதிபர் சேவைக்குள்ள விடயம் இருக்கின்றது. அதுவும் இப்படித்தான். இவ்வாறு 97, 2006, 2016ஆம் ஆண்டுகளில் 3 கட்டங்களிலும் சேவை 1, 2, 3க்கு இந்த சம்பள அதிகரிப்பு முரண்பாடு தோன்றியது. இங்கு நாங்கள் SL1 அல்லது நிறைவேற்றின சம்பளத்தை சுட்டிக்காட்டி உரிமை கோருவதன் காரணம், நான் அடிக்கடி சொல்வது போல அது சம்பந்தமாக விமர்சனங்கள் இருந்தாலும், அப்படி சம்பளம் வழங்க முடியுமா என்ற கேள்வி இருந்தாலும், நான் உரிமை கோருவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த முரண்பாடு எங்களுக்கு 94 ஆசிரியர் உருவாக்கப்பட்ட போது வழங்கப்பட்டது ஒன்றை 97ல் பறித்தெடுத்து 2006ல் மீண்டும் பறித்தெடுத்து 2016ல் மிக பிரம்மாண்டமான பாரிய இதை உண்டாக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் அரசியல்வாதிகளும் விமர்சிப்பவரும் சொல்றாங்க, இந்த போராட்டத்தை இந்த நேரத்தில், இந்த நாடு பொருளாதார நிலையில் படுபயங்கர நிலையில் உள்ளது, மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சகல துறையிலும் பொருளாதார பின்தங்கள் இருக்கின்றது, சேவைகள் ஒழுங்காக நடைபெறவில்லை, இந்த நேரத்தில் ஏன் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது? இதுக்கு நாங்கள் தெளிவான விளக்கத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் கூட 24 வருட காலமாக பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது. 2007ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு 5 தொழிற்சங்க தலைவர்கள் சிறை சென்றார்கள். அந்த பணிப்பரிசரிப்பு போது இடம்பெற்ற பரீட்சை 2007ஆம் ஆண்டு தாபோத உயர்தர பரீட்சை பணிப்பரிசரிப்பின் போது உண்டான இது. இந்த இப்போது காட்டப்படும் அட்டவணையில் நீங்கள் ஒரே பார்வையில் தெரிந்து கொள்ளலாம், இந்த 3 சந்தர்ப்பங்களில் எப்படி இந்த பாதிப்பு உண்டாகி இருக்கின்றது. இது கடைசியில 36,000 வந்து நிக்குது. இது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இப்ப
போராடுறார்கள் சிலர் கருத்து சொல்றார்கள், ஏதாவது தந்தா எடுத்துக்கொள்ளலாம், 2000 ரூபாய் இருந்தாலும் 3000 ரூபாய் இருந்தாலும் தந்தா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை, இது எங்கட உரிமை சம்பந்தமான போராட்டம். இதுக்கு எங்களுக்கு இது பற்றின தெளிவான விளக்கம் இருந்தால்தான் நாளைக்கு நாங்கள் அவங்களுக்கு விளங்க வைக்கலாம். இது சம்பந்தமாக கடந்த காலங்களில், இப்போது புதிய அரசாங்கம் சொல்லுகின்றது, எதிர்கட்சிகள் இல்லாட்டி அடிக்கடி சொல்வது போல அரச சார்பற்ற நிறுவனங்கள் இல்லாட்டி வெளிநாட்டு சக்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு இந்த விஷயங்களை நிறைவேற்றது. உண்மையால் அப்படியான விஷயம் அல்ல. இந்த போராட்டம் 2018ஆம் ஆண்டிலும் இடம்பெற்றது. 2018ஆம் ஆண்டு செயலாளர் அந்த சுனில் எட்டியாராச்சி இதுக்காக ஒரு சம்பள அறிக்கையை தயாரித்து கல்வி அமைச்சரில் ஒப்படைத்திருந்தார். 2019ஆம் ஆண்டு முற்பகுதியிலும் பாடசாலை பயிர்ப்பறிப்பு தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெற்றன. 2019ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு முன்னர் 3 முறை அமைச்சரவை பத்திரங்கள் இந்த சம்பளமாக வைத்து ஒரு வரைவிட்ட சேவையாக இதை உருவாக்குவதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இது தொடர்பாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த ஆசிரியர் அதிபர்களின் சம்பள பிரச்சனை தீர்க்கப்படும் என்று. ஆகவே இந்த நேரம் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற விஷயம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பது அவ்வளவு காத்திரமானதாக இல்லை. அது சில நேரம் சுகாதார வரைமுறைகளை சேர்த்து போராட்ட வடிவங்கள் மாற்றப்படலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இதை வென்று கொள்வதற்கு விடயங்கள் இல்லை. இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் கல்வி அமைச்சர் சேர்ந்த ஒரு அதிகாரிகளை வைத்து சுபோதினி குழு, அதாவது மேலதிக செயலாளர் செல்வி சுபோதினி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவை நிறுத்தி ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்தார். இந்த அறிக்கை சம்பந்தமாக நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். என்ற அறிவுக்கு அனுபவத்துக்கு எட்டியவரை இது வழங்குவதற்காக செய்யப்பட்ட சிபாரிசு இல்லை. இந்த சுபேசனி சம்பள அறிக்கையை பார்த்தால் தெரியும், இது வழங்குவதற்காக செய்யப்பட்டது ஒரு விஷயம் இல்லை. இதை திசை திருப்புவதற்கு அல்லது பிரச்சனையை உருவாக்குவதற்கான் இந்த சுபோசனி குழு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் உள்ள சம்பள திட்டங்களையும் அமைப்பையும் பார்த்தால் தெளிவாக இருக்கும். இந்த சுபோசனி அறிக்கை தான் இருக்கின்றது. இதில் இது அடுத்த அறிக்கை சுமதால் கொஞ்சம் மேலும் செல்ல வேணும். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட அதிகரிப்பின்படி இது அதன் பின்னர் சம்பள ஆணைக்குழு ஒரு அறிக்கையை தயாரித்து ஒரு 2000 ரூபாயிலிருந்து 3885 ரூபாய் வரை ஆசிரியர்களுக்கும் 3820 ரூபாயிலிருந்து 8975 ரூபாய் வரை அதிபர்களுக்கும் வழங்குவதற்காக 2021ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 26ஆம் தேதி காலையில் இந்த அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த அறிக்கை. இது இந்த கோரிக்கையின் 10ல் ஒரு பங்கு 31,000 ரூபாய் கேட்ட இடத்துல 3,885 ரூபாய் வழங்கினால ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் இதை புறக்கணித்திருக்கின்ற அறிக்கையில். ஆனால் சுபாதனிய அறிக்கை ஒரு நல்ல ஒரு அடிப்படையாக இருந்தாலும் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. அது கல்வி சேவை சம்பந்தமாக விளக்கம் இல்லாததாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை. அந்த அறிக்கையில் 2 ஆசிரியர்களுக்கும் 3 தரம் அதிபர்களுக்கும் சமனாக சம்பளம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த அறிக்கையின்படி 2 தான் முதலாவது ஆசிரியர் சேவைக்கு வருவரையும் சம்பளம். அப்படி இருக்கும் சம்பளத்தில் அவர் 3ஆம் வகுப்பு அதிபராக வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் அல்லது 7 வருடம் செல்ல வேண்டும். அப்ப அந்த சமாந்தரமாக அந்த சம்பளம் இருக்க முடியாது. அதே போல ஆசிரியர் ஆலோசகர் சேவை தொடர்பாகவும் பிழையான விளக்கம் ஒன்று வைக்கப்பட்டது. தற்போதுள்ள நடைமுறைகளில் ஆசிரியர் ஆலோசகர் சேவைக்கு 3ஆம் வகுப்பு அதிபர் சம்பளத்தை விட 2 படி கீழ் சம்பளம் முன்மொழியப்பட்டு அமல்படுத்தப்பட இருக்கின்றது. அந்த புதிய சுபோதனை அறிக்கையில் அது 62,000 ரூபாய் ஆரம்ப சம்பளமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதை உண்மையில் பிரச்சனையை உண்டாக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட இப்போது நீங்க பார்த்து கொண்டிருப்பது சம்பள ஆணைக்குழு காட்டின அறிக்கை. அதற்கு முன்னர் தான் அந்த சுபோசனி
குழு அறிக்கை இருக்கின்றதே. இது உண்மையில இந்த பிரச்சனை உண்டாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு விளக்கமாக அந்த விடயமாகத்தான் சொல்லப்படவில்லை என்றால் அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது வேண்டும் என்று செய்தார்களா தெரியவில்லை. என்னால் கல்வி அமைச்சருக்கும் இது பற்றிய விளக்கம் இல்லை, கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் இல்லை. என்னால் 3 சமாந்தர சேவைகளின் சம்பளத்தை வைக்கும் போது 3க்கும் ஒரே அடிப்படையில இருக்கலாம். கோட்டிருப்பு இருக்கின்றது. 1ஆம் வகுப்பு அதிபர் ஆசிரியர் சம்பளத்தை விட ஒருபடி சம்பளம் அதிகரிப்பு வைக்கப்பட வேண்டும் என்று. அப்ப அந்த கோட்டிற்கு மீறினதாக இந்த விஷயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் 3ஆம் வகுப்பு அதிபரின் சம்பளத்துக்கும் 2ஆம் வகுப்பு அதிபரின் சம்பளத்துக்கும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்குது. 3ஆம் வகுப்பு அதிபர்கள் இப்போதே நிறைய சம்பள முரண்பாடு இருக்கின்ற அவர்கள் ஆசிரியர் சேவை 1, 2, 2 இருந்து இதுக்கு வந்தவர்கள். அவர்கள் அடிப்படை சம்பளம் எடுத்த சம்பளம் குறையவில்லை, ஆனால் படிநிலைகள் குறைந்து அவர்கள் மீது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த வகையிலும் இந்த சுபோதின அறிக்கை ஆரம்ப சம்பளம் கவர்ச்சிகரமாக இருந்தாலும் எந்த அனுபவத்தை பெறவில்லை. ஒரு சாத்தியமற்ற விடயம் ஒன்றை முன்வைத்து பிரச்சனை உண்டாக்குவதற்காக இந்த சுபோதின அறிக்கை முன்மொழியப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த 4-5 கல்வி அரச நிர்வாக சேவை அதிகாரிகள் சேர்ந்து தயாரித்த இந்த இது உண்மையில இந்த கல்வி அமைச்சில் உள்ள 5 சேவைகளை பற்றி அதை ஆட்சேர்ப்பு சம்பள திட்டங்கள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இருந்தால் இப்படி ஒரு அறிக்கை ஒன்றே தயாரித்திருக்க மாட்டார்கள். இது அமைச்சர் பேராசிரியர் அவர்களும் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் இதை கல்வி அமைச்சை சமைத்து அது திரும்பிவிட்டது. இந்த சம்பளத்தை வழங்கத்தான் 6800 கோடி ரூபாய் வரும் என்றது இன்று பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த 6800 கோடி ரூபாய் வழங்குவது இந்த நிலையில் சாத்தியம், உண்மையில் சாத்தியம் இல்லை. 1000 கோடி ரூபாய் கூட வழங்க நிலையில் இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு இந்த கடந்த காலங்கள்ல நிறைய சம்பள ஆணைக்குழுக்கள், நான் முன்னர் சொன்னது போல கல்வி அமைச்சர் 2 சம்பள ஆணைக்குழு நான் உறுப்பினர் இருக்கின்றேன். ஒன்று கருணாரத்ன குழு, ஒன்று ஏக்கநாயக்கா குழு, ஒன்று அபயரத்ன குழு. இப்படி பல குழுக்கள் இந்த பிரச்சனை ஆராய்ந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்படி ஒன்றை ஏன் செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இப்படி வழங்குவதற்கு இதில் சிபார்சு செய்யப்பட்ட உள்ளமா இது வழங்குறதுக்கு வருடத்துக்கு 6800 கோடி ரூபாய், அதுதான் இப்போது பேசுபொருள். இந்த வரைவிட்ட சேவை என்பது இந்த 3 சேவையும் க்ளோஸ் சர்வீஸ் 3 சேவைகளையும் சேர்த்து இணைக்கப்பட்டு ஒரு சேவையாக ஆக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தனித்தனியாக சேவைகளை வைத்து இது செய்ய முடியாது. ஆசிரியர் அதிபர் சேவை, ஆசிரியர் அலுவலர் சேவை 3ஐயும் ஒன்று சேர்த்து அதுக்கு தக்க மாதிரி சம்பள படிநிலைகளை தீர்மானித்து இதை செய்ய வேண்டும். அது தனித்தனியாக இப்படி சுபோதினி குழு அறிக்கை உள்ள மாதிரி செய்ய முடியாது. தொழிற்சங்கங்களுக்கும் இது பற்றி சரியான தெளிவில்லை என்றுதான் என்ன தனிப்பட்ட கருத்தாகும். ஏனென்றால் 3 சேவைக்கும் இப்படி சம்பளம் வைத்து சேவையில் உள்ளுக்குள்ள முரண்பாடு உண்டாகுமே தவிர இந்த பிரச்சனை தீர்வதற்கு எந்த வழியும் இல்லை. இந்த 6800 கோடி ரூபாவை பற்றி சொல்லும் போது வரைவிட்ட சேவை என்ற விஷயம் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விஷயம். அந்த அமைச்சரவையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது கல்வி அமைச்சருக்கும் தெரியவில்லை. கல்வி அமைச்சர் கிட்டத்தட்ட நான் முன்னர் சொன்னது போல அண்மையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த சேவை சம்பந்தமாக அது அவருக்கு சரியான விளக்கத்தை அதிகாரிகள் வழங்கவில்லை நினைக்கிறேன். தனிப்பட்ட சந்திப்பின் போது, தொழிற்சங்கங்களின் சந்திப்பின் போது சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற. அமைச்சரவை இதுக்கின் போது சில அமைச்சர்கள், நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, சில அமைச்சர்கள் தங்கள் அறிவுக்கும் சுய தேவைக்கும் ஏற்றவாறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். 6800 கோடி ரூபாய் இந்த சந்தர்ப்ப நேரத்தில் ஒதுக்க முடியுமா? ஆசிரியர் எந்த ஆசிரியர் தொழிலும் சங்கமும் ஒரே நேரத்தில் இப்படி பணத்தை தருமாறு கேட்கவில்லை. சிங்களத்தில் சொல்வார்கள் மஸ்ராத்தில் இன்னும் இறைச்சி ஒரு ராத்திரையும் உண்டாக்கி கேட்கிறார்கள் ஆசிரியர்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான அப்படியான கோரிக்கை விடவில்லை.
கொள்கை அளவில் வரைவிட்ட அல்லது க்ளோஸ் சர்வீஸ் அல்லது அகவயப்படுத்தப்பட்ட சேவை என்று ஏற்றுக்கொண்டால் அதனூடாக தற்போதுள்ள நடைமுறையின்படி சம்பள திட்டங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம். அந்த இப்ப இவ்வளவு நாளும் சொல்லப்பட்ட கல்வி அமைச்சின் சார்பில் சொல்லப்பட்ட காரணம் என்ன, சார்ட் என்னவென்றால் ஆசிரியர்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாது, மற்ற சேவைகளுக்கிடையே முரண்பாடு உண்டாகும் என்று. அதற்காக ஒரு முன்மொழிவாகத்தான் இந்த க்ளோஸ் சர்வீஸ், அதாவது வரைவிட்ட சேவை என்ற கருத்து எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்படும் போது இந்த இப்போது உள்ள அடிப்படையில் இலங்கை ஆசிரியர் உண்டு 2 அப்படியான அடிப்படையில் அதிபர் சேவை, ஆசிரியர் சேவை இப்போது உள்ள சிபார்சின்படி படிநிலைகளை தீர்மானித்து வைப்பது இலவாகும். ஆகவே அதுக்கு 3க்கும் வேறு வேறு சம்பள திட்டமாக இருக்காது. 3 சேவைகளுக்கும் சேர்த்து ஒரே சம்பள திட்டமாக இருந்தால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இது நான் இப்ப சட்டமன்ற குறிப்பிட்டதை போல 6800 கோடி ரூபாய் வருடத்துக்கு தேவை. கல்வி அமைச்சு இந்த சம்பள அமைச்சு குறிப்பிட்ட 2000 3000 அதிகரிப்புக்கு 1000 கோடி ரூபாய் வருடத்துக்கு தேவை. இப்ப எந்த ஆசிரியர் சங்கமும் உடனடியாக இந்த மாதம் அந்த அதிகரிப்பை தருமாறு கேட்கவில்லை. ஆனால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொழிற்சங்க போராட்டத்தை நளினப்படுத்துவதற்காக என்ன செய்கின்றார்கள், இவ்வாறு கோரிக்கை விடப்படுகின்றது, இப்படி கொடுக்கலாம் என்று தட்டி கழிக்கிறார்கள். சில அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பொருளாதார துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் சம்பளத்தை பொறுத்தவரையில் அவர்களின் கருத்து நேரெதிரான கருத்தாக இருக்கின்றது. பிரதமர் சம்பளம் தான் ஒத்துக்கொள்கிற நேரத்துல அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வரவு செலுத்த கொடுக்க இயலாது. இன்னொரு பிழையான கருத்து ஒன்று முன்வைக்கப்படுகிறது. வேறு சேவையாளர்கள் பிழையாக விலகிக் கொள்ளக்கூடாது. அடுத்த வரவு செலவு திட்டத்துல சகல அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்படுற நேரத்துல ஆசிரியர்கள் சம்பளமும் அதிகரிக்கப்படும். அது சொல்ல தேவையில்லை, எல்லாரும் செஞ்சு ஆசிரியர்கள் சேர்த்தான். ஆசிரியர்கள் கேட்பது என்னன்னா 97 தங்களுக்கு இருந்த முரண்பாட்டு இடைவெளியை குறைக்குமாறுதான் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆகவே இந்த கருத்துல நம்ம தெளிவாயிருக்க வேணும். இப்ப இந்த கொள்கை அளவில் இந்த வரைவிட்ட சேவை சம்பள திட்டம் ஒன்று ஏற்பட்டால் அது SL1 சம்பள திட்டமாக இருந்தாலும் சரி, அதை விட அதாவது தீர்க்க வேண்டிய சம்பள திட்டமாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை 2-3 சந்தர்ப்பங்களில் தீர்ப்பதற்கு தொழிற்சங்களோடு கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் அதை எல்லாம் விட்டுவிட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் உயர்வு வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது. இதுதான் இந்த ஆசிரியர்களுக்குள்ள சம்பள பிரச்சனை. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த 94ஆம் ஆண்டு பட்டியலிடப்பட்ட 12 சமாந்திர சேவைகள் அல்லது நாடாளவை சேவைகள் அல்லது சர்வீஸுக்கு சமாந்திரமாக வழங்கப்பட்ட சம்பளம் ஆசிரியர் சேவைக்கு பொருத்தம் பிழையானது என்று 97ஆம் ஆண்டும் 2006ஆம் ஆண்டும் சம்பள ஆணைக்குழுக்கள் தீர்மானித்தன. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச தீர்ப்பில் இருக்கு அந்த சம்பள ஆணைக்குழு பிழையான தீர்மானத்தை எடுத்தது. ஆசிரியர்கள் இந்த வரையறைகளுக்குள் உட்படுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் எங்களுடைய கலாநிதியிலான அமைச்சர்களுக்கோ செயலாளர்களுக்கோ விளங்காத நிலைதான் இப்போது காணப்படுகிறது. இதுதான் உண்மையிலே இந்த இது இப்ப வெகுஜன போராட்டம், அந்த வீதி போராட்டம் என்பன தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். நான் நிறைய சிங்கள ஊடகங்களோடும் நண்பர்களோடும் தொழிற்சங்கவாதிகளோடும் தொடர்புடையான இருக்கின்றேன். பல ஊடக விவாதங்களில் சொல்லப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டு, தொழிற்சங்கவாதிகளுக்கும் சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னவென்றால், சிங்கள பௌத்த மக்களின் படிப்புக்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்கின்றீர்கள், தமிழ் பிரதேசங்களில் மக்கள் படிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டு சரியானது என்று சொல்ல வரவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், பெரும்பான்மை மக்கள் வாழும் பகுதிகளிலே நடைபெற்ற போராட்டங்கள் பிரம்மாண்டமாகவும் அங்கே தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது.
ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாங்கள் இன்னும் அந்த நாடுதலாவிய போராட்டத்தை போன்று சிறிதளவாவது அவங்களுக்கு பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய போராட்டங்கள் நடத்தவில்லை. அப்படி நடத்தப்படுற போராட்டங்களும் கூட வெளிச்சத்துக்கு வருவதாக இல்லை. இப்போது கல்வி தொடர்பாக, மாணவர்களின் கல்வி தொடர்பாக நான் அதிபராக இருந்தவன் என்ற வழியிலும் நீண்ட காலம் ஆசிரியராக இருந்தவன் என்ற வழியிலும் 2 கருத்து இருக்க முடியாது. அவர்கள் கல்வி மிக முக்கியமானது. அது புத்தகமிலே எந்த இதிலையும் ஆசிரியர்கள் ஈடுபடக்கூடாது. ஆனால் அகில இலங்கை ரீதியாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவருக்கும் ஒரே பரீட்சை தான் நடைபெற போகுது. அவர்களுக்கு விசேஷமாக பாடசாலை நடைபெறவில்லை. நாங்கள் ஒரு சில அதிபர் எல்லாரையும் நான் கூட்டு சொல்லவில்லை. கடந்த வாரம் ஒரு 6-7 பாடசாலைகளின் தீர்மானத்தை பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இந்த விடயத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒருங்கி நின்று இருக்கலாது. நாளைக்கு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் போது எங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்கள் அதிகாரிகளுக்கோ இல்லாட்டி அமைச்சர்களுக்கோ ஆளுநர்களுக்கோ நல்ல பேர் எடுப்பதற்காக பாடசாலையில் நடத்தி ஆசிரியர்களை அழைப்பித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. பொதுவாக தீர்மானங்கள் இதுகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டியது முக்கியமானதாகும். இந்த விஷயம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள அனுச்சரி. அங்கு பகிரமாக சொல்ல வேண்டியதை கேட்டால் எனக்கு மிக வருத்தமாக இருக்கின்றது. நான் நிறைய சிங்கள விவாதங்களை அவதானிக்கிறேன். எல்லா தொழிற்சங்கவாதிகளுக்கு நேரடியாக சொல்லப்பட்ட குற்றப்பாட்டு, நீங்கள் பௌத்த சிங்கள கல்விக்கு ஆப்பு வைக்கிறீர்கள், போராட்டத்தை நடத்தி அவர்கள் அந்த கெட்ட பேரை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உண்மையில நாங்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும். மற்றது இந்த சம்பள அது நிர்வாக அதிகாரிகளுக்கும் வேறு இதுக்கு சமாந்தரமாக செயல உள்ள அதிகாரிகளுக்கும் ஒரு பெரிய ஆசிரியருக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இவர்கள் ஏன் எங்கட சம்பளத்தை கேட்டு சண்டை பிடிக்கிறார்கள்? உண்மையில இந்த 6 மணித்தியாலம் என்றது 6 மணித்தியால நேர கால அட்டவணை என்றது உலக நாடுகள் ஒப்பிடும் போது, ஆசிரியர் சம்பளத்தை ஒப்பிடும் போது இலங்கையை பொறுத்தவரையில மிக குறைவானதாக இருக்கின்றது. இந்த சம்பள தீர்மானம் வேலை செய்யற நேரத்தை பொறுத்தில்லை, செய்த வேலையை பொறுத்து. சில நேரம் 2 மணித்தியாலம் வேலை செய்யற உச்சமட்ட முகாமைத்துவார்கள் பல மடங்கு சம்பளம் பெறும் தகுதியை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் பதித்து ஆசிரியர்களின் போராட்டங்களை மனிதப்படுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த விடயம் எப்படி ஆரம்பித்தது, இது எங்கே இன்று சென்று கொண்டிருக்கின்றது, இன்றைய போராட்டங்களின் முடிவு என்ன என்று, நாளை திங்கட்கிழமை ஒரு அமைச்சரவை கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கடந்த வாரம் ஒரு நாள் ஜனாதிபதி செயலகத்துக்கு வாகன பேரணியில் ஆசிரியர் தொழிற்சங்கம் சென்ற போது அங்குள்ள மேலதிக செயலாளர் ஒரு புதிய கருத்து ஒன்றை சொன்னார். 5 பேர் கொண்ட குழு ஒன்று போட்டிருக்கிறார்கள். அந்த குழு 2 வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும். ஆகவே இந்த போல பாஸ் பண்ற இந்த பந்தை அங்காலங்காலை வீசுற நடவடிக்கை இருக்கின்ற உண்மையான மாணவர்களின் கல்வியில் அறிவு இருந்தால், பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமில்லை ஆட்சியாளருக்கும் இந்த அறிவு இருந்தால் உண்மையிலே மிக நியாயமா தேர்வு வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நாங்கள் ஆசிரியர் அதிபர்கள் ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்துல நாங்கள் அங்கத்தான் இருக்கணும். அது இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இராது. இயங்குகின்ற எங்கட உரிமைக்காக உண்மைக்கு போராடுகின்ற ஒரு தொழிற்சங்கத்துல அதிகமாக இருக்கணும், அங்கத்தவராக இருக்கணும், சந்தா கட்டணும். அது முக்கியமான விஷயம். யாரோ போராடி எங்களை பெற்று தருவார்கள் என்பது இல்லை. இந்த சம்பள விஷயமாக தொடர்பாக முரண்பாடு தொடர்பாக உங்களுக்கு எனக்கு தெரிந்த நான் விளங்கி கொண்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இது பற்றி உங்களுக்கு முரண்பாடான கருத்துகள் இருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆசிரியர்கள் தங்களை உரிமையை சரியாக மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்பதை எல்லாரும் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த டீச்மோ நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் சில நேரம் இந்த சூம் தொழில்நுட்போட மூலமாக எனக்கு
விரிவுரைகள் நடத்தி அனுபவம் இல்லாதனால சில தவறுகள் நடந்திருக்கலாம். நான் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் இது என்பதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி ஜசார். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். நன்றிகள். தற்பொழுது கேள்வி பதில் இடம்பெறும். உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அது தொடர்பாக இங்கே கேள்விகளை கேட்கலாம். தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அல்லது தனிப்பட்ட பாடசாலை அல்லது பாடசாலை அதிபர்கள் வலயங்கள் தொடர்பாக அன்றி பொதுவாக இந்த அமர்விலே பகிரப்பட்ட மிக முக்கியமான 4 புள்ளிகள் இருக்கின்றன அல்லது 4 டேர்னிங் பாயிண்ட்கள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளின் உருவாக்கம் தொடர்பாக அவைகள் தொடர்பாகவும் அதன் பின்னணிகள் தொடர்பாகவும் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அது தொடர்பாக நீங்கள் தெளிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். தயவு செய்து மீண்டும் வலியுறுத்தினேன், தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை கேட்க வேண்டாம். நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் என்றிருந்தால் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணுகிறேன். சண்முகம் சார், சண்முகம் சார், நெல்சன் சார், ராஜமாணிக்கம் சார், நெல்சன் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு கலந்துரையாடல், சிறந்த கலந்துரையாடல், சிறந்த விளக்கமும் கிடைக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த க்ளோஸ் சர்வீஸ் சம்பந்தமாக நிறைய ஆசிரியர்களுக்கு அநேகருக்கு விளக்கம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எனக்கும் அந்த குறைபாடு இருக்கின்றது. க்ளோஸ் சர்வீஸ் ஆக ஆசிரியர் சேவை அல்லது கல்வி பொழுதுண்டு சேவை உருவாக்கப்படுமாக இருந்தால் சம்பள முரண்பாடு எவ்வாறு தீர்க்கப்படலாம், அது எப்படி சரியாக கூற முடியுமோ இல்லை என்பது எனக்கு தெரியாது. எவ்வாறு தீர்க்கப்படலாம் என்பது ஒரு கேள்வி. ஏற்கனவே க்ளோஸ் சர்வீஸ் மூடிய சர்வீஸ்ல இருக்கின்ற சேவைகளுக்கு எவ்வாறு சம்பள உயர்வு வழங்கப்படுகின்றது, அவ்வாறு க்ளோஸ் சர்வீஸாக மாற்றப்பட்டால் நாங்களும் அந்த பொதுவாக அல்லது பட்ஜெட் மூலம் கூட்டப்படும் சம்பள உயர்வுக்கு உட்படுவோமா அல்லது தனியாகவே ஒவ்வொரு சம்பள உயர்வுக்கும் நாங்கள் போராட வேண்டி இருக்குமா என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கருத்து இருக்கிறது, ஆசிரியர் சேவை ஏற்கனவே க்ளோஸ் சர்வீஸாகத்தான் இருக்கிறது என்று. அதை மீண்டும் எப்படி க்ளோஸ் சர்வீஸ் ஆக முடியுமா அல்லது அந்த கருத்து தொடர்பான எனக்கு ஒரு தெளிவினம் இருக்கிறது. அந்த தெளிவை தர முடியுமாக இருந்தால் தெளிவு எனக்கு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கேள்வி. இந்த கலந்துரையாடலின் மூலப்பொருள் அதுதான். ஏனென்றால் இந்த க்ளோஸ் சர்வீஸ் என்ற எண்ணக்கரு ஏன் தோன்றியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பாக விடயங்கள் சொல்லப்படுகின்ற போதத்தில் அரசு சார்பில் இல்லாட்டி கொள்கை தீர்மானம் எடுப்பவர்கள் சார்பில் சொல்லப்பட்ட காரணம் நிர்வாக சேவையின் அரச நிர்வாகம் என்று சொல்லவில்லை, எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பொதுவாக நிர்வாகிகளின் சம்பளத்துக்கு இந்த ஆசிரியர் சம்பளம் சமாந்தரமாகவோ மேற்படமாகவோ செல்ல முடியாது. இப்ப 2006ஆவது ஆண்டு சுற்றறிக்கையின்படி SLS3 இந்த SL1 என்ற 22,965 ரூபாய் என்பது என்ற சம்பளத்தின் கீழ் தான் அதிபர் சேவையும் ஆசிரியர் வேலை சம்பளம் வைத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் 94இல் 1க்கு சமாந்தரமா இருந்தது, 97இல் 2க்கு கிட்ட வந்தது, 2006இல் 3க்கு கீழே போயிட்டு. அப்ப இதுக்கு சொல்லப்படுற காரணம் இந்த சம்பள அதிகரிப்புக்கு பிசி பெற ஆணைக்குள் இருந்தாலும் சரி, லைனல் அவர்களுடைய ஆணைக்குள் இருந்தாலும் சரி, விமல தர்ம ஆணைக்குள் இருந்தாலும் சரி, இதற்கு சம்பள ஆணைக்குழு அனுமதி வழங்காது. அதனால தான் இதுல இருந்து பிரிச்சு அந்த கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, 2008 தீர்ப்பு சொல்லுது, இந்த பாஸ்கெட்ல இருந்து எடுத்து இது ஒரு வேற ஒரு அமைப்புல வந்தா அந்த பிரச்சனை வராது. இப்ப உதாரணமாக நீர் வடிகால் அமைப்பு சபையின் சம்பளங்கள் அப்படி ஒன்று வந்தால் அப்படி வராதுன்றது இருக்கு. அதுல இப்ப நீங்கள் ஒரு கருத்து சொன்னீர்கள், ஆசிரியர் சேவை க்ளோஸ் சர்வீஸ் இல்லை, ஆசிரியர் சேவை ஒரு தனியான ஒரு சேவை, அதாவது இன்னொன்று இருக்கு. இப்ப இந்த க்ளோஸ் சர்வீஸ் என்ற கருத்து வரும்போது தனியாக ஆசிரியர் சேவையை மட்டுமே இல்லை சேர்க்கலாது. இப்போ உதாரணமாக
இலங்கையில் கல்வி சேவையில் 5 சேவைகளையும் சேர்த்து தான் அதை உருவாக்க வேணும். இப்பவே அந்த இதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கல. இலங்கை கல்வி நிர்வாக சேவை சேர்ந்த அதிகாரிகள் தாங்கள் குளோஸ் சர்வீஸுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த முன்கொள்கைக்கு அவங்களோட உடன்படில்லை. அப்படி என்றால் இலங்கை அதிபர் சேவையும் ஆசிரியர் சேவையும் ஆசிரியர் ஆலோசகர் சேவை 3ஐயும் சேர்த்துதான் இந்த ஒரு சேவையை உருவாக்கணும். ஒரு சேவையா உருவாக்குற நேரம் அந்த உச்சமட்ட சம்பளம் சம்பந்தமாக புதிய தீர்மானம் கிடைக்கலாம். இப்ப உதாரணமாக இப்ப அதிபர் 1ஆம் வகுப்புல உச்சமட்ட அந்த ஆரம்ப சம்பளம் 46,350 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அது இந்த கல்வி அந்த அரச நிர்வாக 3ஆம் வகுப்பின் சம்பளத்தோட குறையும். அப்ப கூட்டுற நேரம் இந்த க்ளோஸ் சர்வீஸ் ஆயிட்டா இந்த பிரச்சனை வராதுன்றதுக்காக மட்டுமே தான் முக்கியமா இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த க்ளோஸ் சர்வீஸ் ஆன பிறகு அதுக்கு இப்ப இது பற்றி நான் அறிந்த வகையில வேறு யாரும் இதோட இந்த தெளிவாக சொல்ல இல்லை. எப்படி அது தேவை வரவு ஒன்று உருவாக்கப்படும். அதுக்கு ஒரு பிரமாண குறிப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த பிரமாண குறிப்பின்படிதான் விதிகளும் முறைகளும் தீர்மானிக்கப்படும். சம்பளம் வரும்போது அது வரவு செலவுல இதுக்கு சேர்த்துதான் செய்ய வேண்டும். தனியா இந்த கையை விட்டு போட்டு செய்யல. அடுத்த கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னுடைய கேள்வி இப்ப நாங்கள் சர்வதேச ரீதியில நாங்க தேசிய ரீதியில எங்களுடைய அரசின் மூலமாகவோ அல்லது நீதி மூலமாகவோ அல்லது கலந்துரையாடல் மூலமாகவோ போராட்டத்தின் மூலமாகவோ இந்த முரண்பாட்டை தீர்த்துக் கொள்வதற்காக முயற்சிகள் ஈடுபட்டு நாங்க தோல்வி காணும் பட்சத்துல சர்வதேச ரீதியில நாங்க ஐக்கிய நாடுகள் சபையை நாடி எங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கான பொறிமுறைகள் ஏதாவது ஆலோசனைகள்? இல்ல, தொழிற்சங்க ரீதியாக சர்வதேச தொழிற்சங்க சம்மேளனத்தோட இணைஞ்சு போராட்டங்களை நடத்தலாம். ஆனா அந்த போராட்டங்களுக்கு தீர்வு காண நீண்ட காலம் இருக்கு. நாங்க ஆசிரியர்கள் பிரச்சனை அல்லது சம்பள பிரச்சனை விடும் நாட்டுள்ள வேற இன பிரச்சனை போன்ற விஷயங்களும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து எந்த அளவுக்கு வெற்றியை தந்திருக்கின்றதை நாங்கள் இது பண்ண வேணும். ஆகவே நாங்கள் இந்த வட்டத்துள்ளுக்கு முடிஞ்சவரை தீர்த்து கொள்வதுதான் நன்றாக இருக்கின்ற அந்த அது ஒரு உச்சமட்ட இதா இருக்கும். உதாரணமாக இந்த தொழிற்சங்க தலைவர்கள் கைது இல்லாட்டி அப்படியான விஷயங்கள் வெளிநாட்டு இதுக்கு கொண்டு சென்று அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியான இதுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் சாத்தியப்பாடு குறைவு. குமரன் சார் நீங்க பேசுங்க. வணக்கம் சார். என்னன்னு சொன்னா நான் யாழ்ப்பாணம் வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்ட ஊடக வலயம் மிகவும் இனவர்த்தம் அடைக்கிறது. நாங்கள் இதுக்கு போதிய ஒத்துழைப்பு தர முடியாம இருக்கு. ஆனாலும் கூட 1964ஆம் ஆண்டு ILO யுனெஸ்கோ ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதுல ஒரு 56 நாடுகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல இது சம்பந்தமான கருத்துக்கள் ஏதாவது கூற வைக்க இருக்குமா? அதன் பிரதிகள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா? அத்தோட 1994ஆம் ஆண்டு வந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு டீச்சர் சர்வீஸ் மினிட் இந்த கொப்பிகள் எங்களுக்கு கிடைக்குமா, எடுக்கக்கூடியதா இருக்குமா? முதல் நீங்க சொன்ன விஷயம் பெற்றப்ப எனக்கும் தெளிவில்லை. ஆனா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே ஒரு வரைவும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. 2வது விஷயம், இந்த பிரமாண குறிப்பின் பிரதிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ற 95ஆம் ஆண்டு வந்தது, 97ஆம் ஆண்டு வந்தது. அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அரச ரிசர்வ் திணைக்களத்துல போய் என்ன விற்பனைக்கு அவங்க போட்டோகாப்பி அடிச்சு சைன் பண்ணி தருவாங்க. சசிதரன் சார் நீங்க பேசுங்க. சசிதரன் சார். ஹலோ சார். சொல்லுங்க. என்னன்னா பெருமதிப்புக்குரிய அம்புஜாவலா சார் அவர்களே, இனிய மாலை வணக்கங்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். மிகவும் சிறப்பான தெளிவான கருத்துக்களை தாங்கள் தந்துள்ளீர்கள். இருந்தாலும் எம்மிடையே காணப்படுகின்ற ஒற்றுமையின்மையும் சங்கங்களினுடைய செயற்பாட்டுக்குரிய தோல்விக்கு வழிகோலாக அமைவதை தங்களது செயற்பாடுகள் சுட்டி காட்டிட்டு, ஏனெனில் சில பாடசாலைகள் செயற்படுவதும் சில பாடசாலைகள் செயற்பாடு இருப்பதும் இருப்பினும் இதற்கு அனைவரும் வகை கூற வேண்டும். நான் இலங்கை தமிழ் ஆசிரியத்தின் துணை பொதுச் செயலராக இருந்து கருத்தை தெரிவிக்கின்றேன். பல்வேறுபட்ட போராட்டங்களை அல்லது முரண்பாடுகளை நாங்கள் கல்வி அமைச்சிடம் எடுத்துச் செல்கின்ற பொழுது எமக்கு ஒத்துழைப்பு வழங்காது. தற்பொழுது போராட்டம்
தொடங்கியது ஒரு பகுதி, இப்பொழுது தொடர்ந்து செல்வது ஒரு பகுதி. இருப்பினும் உண்மையான செயற்பாடை தாங்கள் முழுமையாக முன்வைத்தவைக்கு முழுமையான நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்வதுடன் இவற்றின் பால் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்படுவதன் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான வெற்றியை வழிசமைக்கலாம். அதற்கு தங்களை போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களது ஒருங்கிணைப்பு மிக அவசியம் என நான் கருதுகின்றேன். எப்பொழுதும் உங்கள் அன்புள்ளவனாக கருத்துக்கு தங்கள் பதிலை எதிர்பார்த்து விடை வருகின்றேன். உண்மையில் நல்ல விஷயம். இதை பற்றி சொல்லும்போது நான் 1994 ஆசிரியர் சேவை இறுதி வரைவு பற்றி சொல்லியிருந்தேன். அப்போது 12 தொழிற்சங்கங்களில் மிக முக்கிய பங்காற்றிய தொழிற்சங்கங்களாக இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கமும் இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் சங்கமும் இருந்தது. அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னர் நடைபெற்ற சில போராட்டங்களிலும் இது பண்ணாங்க. இந்த யுத்த சூழ்நிலைக்கு பிறகு தொழிற்சங்கங்கள் செயல்பாடு வடபகுதியில் குறைந்து விட்டது. உண்மையிலே நான் கடந்த தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி நடத்தியிருக்கிறேன். தற்போது உள்ள தொழிற்சங்க தலைவர்களோடும் ஒரு பாலமாக இருக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஊடக அறிக்கைகளால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. நடைமுறையில் நாங்கள் ஒன்றிணைந்து போராட்டம், அதான் நான் சொன்னேன், எந்த சங்கம் என்று முன்னிலே இயங்குகின்ற சங்கத்தில் நாங்கள் அங்கத்தராகிருந்து ஒரு வெகுஜன போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதுவே முக்கியமானது. அது மொழி ரீதியாகவோ அல்லது இன ரீதியாகவோ என்னவாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நேர்மையாக என்கின்ற சங்கமா இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. குணா சார். சார் வணக்கம் சார். நான் உங்களோட ஒரு மாணவன் சார். இணைய வழியில தொடர்பு கொண்டு இப்ப கற்று அதிபர் சேவைக்கு வந்த ஒரு மாணவன் சார். என்ற வினா என்னன்னு சார், உண்மையிலேயே இந்த அதிபர் சேவையில இருப்பவர்களுக்கு இந்த சுபோதினி அறிக்கை பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி உங்களுக்கு கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தெளிவாக நான் சொல்லி இருக்கிறேன். இந்த ஒரு கோர்ட் தீர்ப்பு இருக்கு, நான் அதை சொன்னேன். அதிபர் சேவை 1ஆம் வகுப்புக்கு ஆசிரியர் சேவை 1ஆம் வகுப்பை விட ஒரு படி கூட இருக்க வேணும்ன்றது. 2வது விஷயம் என்னன்னா, அந்த படிநிலை தீர்மானிக்கும் போது 1, 2, 3 தீர்மானிக்கும் போது அதுக்கு சமாந்திரமா இதை வைப்பது தவறானது. ஏனென்றா அதிபர் சேவை 3ஆம் வகுப்புக்கு செல்கின்றவர்கள் ஆசிரியர் சேவை 2 5 வருஷம் 7 வருஷம் இருந்துட்டு போட்டி பரீட்சை மூலம் தான் செல்றாங்க. அப்ப அவங்க இப்படியான சம்பளத்திட்ட இருந்தா அது செல்ல மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த சுபோதேசுனி குழு நான் குற்றஞ்சாட்டுவ நினைக்கக்கூடாது. அது ஒரு நல்ல நோக்கத்தோட செயல்பட்டதா எனக்கு தெரியல. முரண்பாடை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதை விட ஆசிரியர் அலுவலக சேவை இது அதிபர் சேவை 3 கீழே இருந்த ஆசிரியர் அலுவலக சேவை அதிபர் சேவை 2க்கு 62,000 ரூபாய் சம்பளத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப அதிலேயும் ஒரு முரண்பாடு உண்டாகும். அப்ப இந்த ஆசிரியர் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. நடைமுறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களுக்கு சமாந்தரமாகத்தான் புதிய சம்பளங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி. சசிதரன் சார். ஓகே சார், இதுல நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். குறிப்பா எங்களுக்கு நிறைய கோல்ஸ் வரும், இந்த செய்திகள் பரிமாறும் போது அதிபர்கள் அழைக்கிறார்கள். நாங்கள் செல்லாவிட்டால் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுமா, அல்லது எங்களை நீக்கி விடுவார்களா, எமது தொழிலை அரசாங்கம் பறித்து விடுமா, அவ்வாறான பல கேள்விகள் அதிபர்களின் வற்புறுத்தலின் ஊடாக அல்லது சில அதிகாரிகளின் வற்புறுத்தலின் பேரிலே ஆசிரியர்கள் கேட்கிறார். இது தொடர்பாக சார் சில தகவல்களை தருவது பொருத்தமாக இருக்கு. நல்ல கேள்வி, தக்க நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிக்க போது உத்தியோகபூர்வமாக கல்வி அமைச்சுக்கு தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. இந்த இதில் ஆசிரியர் வரமாட்டார்கள், இதில் ஈடுபட மாட்டார்கள், அவர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதை மீறி கல்வி அமைச்சு செயல்பாடு என்றால் சட்டத்துக்கு உட்பட்டது. இப்போ அடுத்த உள்ள பிரச்சனை அதிபர்களுடைய பிரச்சனை. அது இக்கட்டான பிரச்சனை. இந்த அதிபர் சேவையை பொறுத்தவரையில
அவர்கள் அதிகாரிகளோடு ஒன்றிணைந்து போக வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. சில நேரம் கடமை நிறைவேற்றும் அதிபர்களுக்கு இன்னும் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் சில நேரம் தொழிலுக்கு பயப்படுகிறார்கள், சில நேரம் இது தெளிவா இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கொழும்பு உள்ள மிக பிரபலமான பாடசாலை உட்பட பல நாட்டில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகள் போட்டு மூடி கிடக்கிறது. அப்ப நாங்கள் சிறுபான்மையினர் மட்டும் இதை பற்றி வர எல்லாருக்கும் வர்ற தீர்ப்பு வரும். ஆனா அந்த இவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்தேகன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆசிரியர்கள் வேலையிலிருந்து நீங்கிக் கொண்டவர்களாக கருத மாட்டோம் என்று. ஆகவே இது சட்டபூர்வமாக தொழிற்சங்கத்தால் அறிவிக்கிறது. தொழிற்சங்கத்தை அங்கத்தரா இருந்தாலும் சரி, அங்கத்து இல்லாத இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தொழிற்சங்கங்கள் இதில் ஈடுபட்டு அதுக்குரிய தீர்வுகளை கண்டு கொடுக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் 2 கேள்விகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். நூரி சார், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதிபர் சேவையில் ரஹ்மான், எனக்குள்ள சந்தேகம் என்னது சார், இந்த அதிபர் சேவைகள் சங்கங்கள் நிறைய ஸ்ரீலங்கால, அதுல பெரும்பாலான சங்கங்கள் ஒன்றிணைந்து செயற்படுறாங்க. ஆனா ஜிபிஏன்னு சொல்லி ஒரு சங்கம் பண்ணி கிரேட் பிரின்சிபல் அசோசியேஷன், அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதுல நிறைய அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த சங்கம் தனியே இயங்குவதாக சங்கங்களோடு இல்லாம தனியே இயங்குவதாக ஒரு கருத்து இருக்கிறது. இது சம்பந்தமா சாருக்கு கண்டிலிருந்து வர்ற இதுலயும் அந்த சங்கம் தீவிரமாக ஈடுபட்டிருந்தது. இன்னொரு 11 சங்கங்களை இணைந்து ஒரு சங்கம், ப்ரொஃபஷனல் பிரின்சிபல்ஸ் என்ற ஒரு சங்கம் இருக்கின்றது. அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய நிலைப்பாடு. அதுல உள்ள அங்கத்தவர்களை பொறுத்து சில தீர்மானம் எடுப்பாங்க. உதாரணமாக சில சங்கங்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபர்களின் பொதுவான பேரா இருந்தாலும் பொதுவாக நியமிக்கப்பட்ட அதிபர்களின் சம்பளத்துக்காகவும் தேவையில பதவிகளுக்காகவும் சண்டை பிடிக்கின்றன. இப்போ உதாரணமாக கடந்த முதலாக நியமிக்கப்பட்ட அதிபர் சபைக்கு நியமிக்கப்பட்ட சங்கத்தின் ஸ்தாபக உறுப்பினராகவும் நீண்டகாலம் தலைவராகவும் இருந்த எனது அனுபவத்தில் அப்போது ரெண்டே சங்கம் இருந்தது. எங்களது தரம் பெற்ற அதிபர் சேவை சங்கமும் அகில இலங்கை அதிபர் சங்கம் தான் 2 சங்கம் இருந்தது. அப்ப எங்களோட போராட்டங்கள், நியாயமான போராட்டங்களை நாங்கள் விட்டு விட்டுருக்கோம். இன்று பல திசையில திருந்து பாட்டை பார்த்தேன், 14 சங்கத்துல பேர் இருக்கு. அப்ப அவருடைய பேர்களை பார்க்கொள்ளே விளங்குது, அது குழுக்கள் தான். 8 பேர் சேர்ந்தா ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில குழுக்களாக இருக்கின்றது. ஆனா பொதுவான ஒரு நிலைப்பாட்டுல வந்தால் எல்லா சங்கங்களும் உண்டா சேர்ந்துங்கிறது தான் மிக பொருத்தமானதா இருக்கு. சார், இதுல 2 கேள்வி செக் பாக்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, நாங்கள் தொழிற்சங்கங்களின் அங்கத்துவம் இல்லாத ஆசிரியர்கள், எனவே எங்களுடைய நிலை என்ன? முதலாவது கேள்வி அது. தொழிற்சங்க நான் ஒரு கருத்து நான் முந்தைய அழுத்தி சொன்னேன். நாங்கள் ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த பதவி இருந்தாலும் சரி, நாங்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது, எங்களுக்கு உரிமைகள் தொழிற்சங்க சட்டங்களின் படி எங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி நாங்கள் இருக்கும் போது எங்களோட பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்துல அங்கதான் இருக்கணும். அதான் நான் ஒரு பேரை குறிப்பிட இல்லை, பொதுவா சொன்னேன், இயங்குகின்ற நேர்மையான தொழிற்சங்கம் ஒன்ற அங்கத்தவராக இருக்க வேணும்ன்றது முக்கியமான விஷயம். அந்த வகையில அண்மை போராட்டங்கள் சம்பந்தமா தொழிற்சங்க அறிக்கையில கவனிச்சு பார்த்தா, நீங்க அங்கத்தவர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, உங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு அங்க முகம் கொடுப்போன்ற வாக்குறுதியை தொழிற்சங்கங்கள் வழங்கி இருக்கின்றன. அதை நாங்க ஒரு முக்கிய கருதுகோளா கொள்ளாம ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்துல நாங்கள் அங்கத்தவரா சேர்ந்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு பாதுகாப்பானது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 44 பேரை போலீசார் கைது செய்தார்கள். நான் அந்த கோர்ட்டுக்கும் பின்னாலேயும் எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் அவங்களுக்கு பின்னால ஓடி அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தி கொண்டார்கள் சாதகமா. ஆகவே நாங்கள் தொழிற்சங்க சேர மாட்டோம் இல்லை,
ஏதாவது சிதைந்து கொண்டிருக்க நல்லது. சார், இன்னொரு கேள்வி. இப்ப கடந்த வாரம் கல்வி அமைச்சின் செயலாளரின் அறிக்கையின்படி அல்லது அழைப்பின் பேரில் ஆசிரியர்கள் சென்றிருக்க வேண்டும். ஒரு வாரமாக ஆசிரியர்கள் செல்லவில்லை. ஆனால் கல்வி அமைச்சின் செயலாளர் அதற்கான விடுமுறை பதியுமாறு அறிவுறுத்தியிருந்தார் அதிபர்களுக்கு. இந்த கடந்த வாரத்தின் நிலை என்ன? ஆசிரியர்கள் கடமைக்கு செல்லவில்லை, அவருடைய நிலை என்ன? விடுமுறை பதியப்படும். கடந்த வார கலந்துரையாடலின் போது கல்வி அமைச்சு செயலாளர் வாக்குறுதி அளிச்சிருந்தார், தான் அந்த கடிதத்தை வாபஸ் பெறேன். ஆனா அதை வாபஸ் பெறாம இன்னொரு வகையில இந்த நேற்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி எல்லாம் வீட்டுல இருந்து வேலை செய்வதாக கடந்த கொள்ளப்படும் என்றால் அது கடந்த காலங்களில் செல்லும் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும். கடந்த காலத்துக்கு அது லீவை போட்டு வேணா அதுக்கான நடவடிக்கையில தொழிற்சங்கங்கள் ஈடுபடும். சார், இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. 2007ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கமைய அதிபர் ஆசிரியர்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்று நினைக்கிறேன். இந்த தீர்ப்பினை ஆட்சியில் இருந்த அரசுகள் ஏன் செவிசாய்க்கவில்லை? இதற்கு எதிராக முறையிட முடியுமா? இந்த தீர்ப்பு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு போராட்டம். அதை வச்சுதான் இப்ப கடந்த 26ஆம் தேதி கலந்துரையாடும் போது முதல் முறையா அதை அறிஞ்சு கொண்ட சட்டத்துறை பேராசிரியரான இன்றைய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், இப்பதான் எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது, இது மோஸ்ட் பவர்ஃபுல் தீர்ப்புன்னு சொல்றார். அப்ப அதை வச்சுதான் போன கேபினெட்ல கூட அதை முன்னிறுத்தித்தான் சில முன்வைப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அது இப்ப அதை நாங்கள் திருப்பி உச்ச நீதிமன்றம் கொண்டு போகணும். இப்படி தீர்க்கப்பட்டது, இதுக்கு தீர்வு காணப்படையில்லை என்று தொழிற்சங்கங்களோ இல்லை தனிப்பட்ட நபர்களோ அதை நீதிமன்றத்தின் சட்டத்திலும் கொண்டு செல்லலாம். ஓகே, ஜெயராணி திவாகரன், ஜெயராணி திவாகரன், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஜெயராணி டீச்சர், நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். அதிபர் சேவை 3ல இருந்து சார் இப்ப 2016 நியமனம் கிடைச்ச ஒரு ஆள் சம்பளத்துல குறைவா இருக்கிறத காரணம் காட்டி ஆசிரியர் சேவைக்கு மீண்டும் போகலாமா சார்? இல்ல, ஒரு வருஷத்துக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துல போனாலும் அந்த ஒரு மாத பயிற்சிக்கு வழங்கப்பட்ட 23,000 ரூபாய் செலவை கட்டிட்டு போயிருக்கலாம். அந்த சந்தர்ப்பம் ஒரு வருஷத்துக்கு பிறகு இல்லை. அதுக்கு மாற்று வழி ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா சார்? இப்ப சம்பள உயர்வுக்கு மாற்று வழி இப்ப எந்த வழியும் சாத்தியம் இல்லை. அந்த அரசு சேவை ஆணைக்குழு நிறைய 500க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை திருப்பி எடுத்துட்டு ஒரு வருடம் பிந்திட்டு. நன்றி சார். மற்றது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ தெரியல, நான் ஒரு கருத்தை சொல்ல வேணும். ஜசார் கலைக்கலாமா? என்ன விஷயம்னா, அந்த அதிபர் சேவைக்கு செல்கின்றவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் சேவை அதிபர் சேவையின் சம்பளத்தை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட சின்ன வித்தியாசத்தை தவிர 2 சமாந்தரமான சேவைகள். அதுல நீங்க தெளிவா இருக்க வேணும். அதுக்கு வேற நன்மை இருக்கின்றதா? அதிபரா இருக்கிறவருக்கு, ஸ்கூல் அதிபரா இருக்கிறதுக்கு அலவன்ஸ் கிடைக்கும் நன்மை என்றது வேற விஷயம். மற்ற சமுதாய அந்தஸ்து எல்லாம் வேற விஷயம். சம்பளத்துல பெரிய வித்தியாசம் இல்லை. எதிர்காலத்தை வரப்போற வரைவிட்ட சேவை இல்லாட்ட க்ளோஸ் சைஸ் வரும்போதும் கூட இப்ப இருக்கிற படிநிலைக்கு சமாந்தரமாக வைக்க தீர்மானம் எடுக்குமே தவிர இந்த சுபோதனை அறிக்கையும் பார்த்தாலும் சொல்லணும். அந்த அறிக்கை எப்படியா இருந்தாலும் அந்த அறிக்கையும் எல்லாம் உண்டா தான் வச்சிருக்கு. உதாரணமாக ஆசிரியர் 1ல இருந்து சுபோதனை அறிக்கைப்படி அவருக்கு 76,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவர் அதிபர் சேவை 3க்கு போனா அவருடைய இன்க்ரிமெண்ட் 1,335 இருக்கும். ஆனா ஆசிரியர் சுபாஷன் அறிக்கையின்படி ஆசிரியர் 1 இன்க்ரிமெண்ட் 2,170 ரூபாய். அப்படியான இதுகள் இருக்கு. ஆகவே நான் எப்பயும் என் முகநூல்லையே நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். நீங்க இந்த இதை தெரிஞ்சு கொண்டு போங்க, பிறகு போயிட்டு கவலைப்படாதீங்க. வேறு கேள்விகள்? ஓகே, ஹுசைன் ஹில்மி சார்.
கடைசி கேள்வி நான் நினைக்கிறேன். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இந்த ஏனைய தொழிற்சங்கங்கள், முக்கியமாக நாங்கள் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள், வைத்திய தொழிற்சங்கங்கள், அவங்க போராடினா அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்குறாங்க அரசாங்கம். ஆனா இந்த ஆசிரியருடைய அதிபருடைய தொழிற்சங்கங்கள் இப்படி போராட்டத்துல ஈடுபடுற நேரத்துல அவங்களுடைய இதுகளை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன சார்? முதலாவது காரணம் என்னன்னா, இந்த முறை இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வெற்றி பெறுறதுக்கு கசப்பா இருந்தாலும் சொல்லணும், பாடசாலையில் மூடப்பட்டிருக்கதான் காரணம். ஆசிரியர்கள் தொழிலுக்கு சரியான பயம், தொழிலை விளைக்கிடுவாங்கன்னு பயம். ஆனா நர்ஸ் இல்லாட்டி டாக்டர் இல்லாட்டி பேராமெடிக்கல் சர்வீஸ் போன்ற ஆட்கள் இன்றைக்கு ஒரு மணித்தியாலத்துல போராடி அன்றைக்கு மூடிக்கு முந்தி கோரிக்கையை வென்றுவாங்க. இப்ப நீங்க 2-3 கிழமைக்கு முந்தி தாதிகள் தொழிற்சங்கம் சில கோரிக்கைகள் முன் வச்சுட்டு போன கிழமை அந்த மாற்றம் சம்பந்தமா கெசட் வெளியாயிட்டு. அப்ப எங்கட இது அவங்களுக்கு பாதிப்பா இல்லை. இப்ப பிள்ளைகள கல்வி முக்கியம் என்று ஆட்சியாளர்கள் அமைச்சர்களும் கதைக்கிறாங்க. ஆனா இந்த தீர்மானம் எடுக்கிறது அந்த கல்வியை வழி நடத்துற ஆட்களை பற்றி கவனிக்கிறா இல்லை. இன்றைக்கு அமைச்சரவையில பேசப்படுற விஷயங்களை அறிஞ்சு மிச்சம் கவலையா இருக்கு. நிறைய பேருக்கு ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. நிறைய வேற விஷயங்களுக்கு காசு ஒதுக்கப்பட்டு. மற்ற அடுத்த விஷயம், அரசாங்கம் எல்லாம் தங்கி நிற்கிற அரச துறை வேற, பொருளாதார திட்டமிடல் இல்லாட்டி விஷயங்களை தீர்மானிக்கிற அதிகாரிகள் வேற. அவர்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு சரியா இருக்கு. ஆசிரியர் அதிபர்களின் பெருமதி அவர்களுக்கு விளங்கல. இதுதான் இவர்களுக்கு காரணம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நான் இறுதி கேள்வின்னு நினைக்கிறேன். இறுதின்னு நிறைய கேள்வி வந்துட்டு இப்ப கடந்த வாரம் பாடசாலை செல்லாத ஆசிரியர்களுக்கு எதிராக பல அதிபர்கள் லோக் எழுதியிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்களாம். அந்த லோக் எழுதியிருக்கிறது இவர்களுடைய ஆசிரியருடைய உயர் பதவி விண்ணப்பங்கள் அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா என்பது தொடர்பாக பலரும் இங்கே கேட்டிருக்கிறார்கள். நேற்று வெளியான சுற்றறிக்கையின்படி இந்த சகல விஷயங்களும் வாபஸ் பெறப்படும். ஆகவே அந்த லோக் எழுதின விஷயங்கள் எந்த பாதிப்பையும் உண்டாக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த அப்படியான பாதிப்புகள் உண்டானா நீங்க தொழிற்சங்கத்தை அறிவிச்சா அவங்க என்னன்னா, கல்வி அமைச்சர் செயலாளர் கடந்த வாக்குறுதி அளிச்சார் அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெறது. அவருக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கும். அதை வாபஸ் பெறாம நேற்று வேற வீட்டுல இருந்து வேலை செய்யலாம் சுற்றறிக்கை அதிபர் மிக தேவையான அறிக்கலாம் என்ற சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல இருந்து இந்த விளைவுகள்லாம் சில அதிபர்கள் நாங்கள் சில அதிபர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து குற்றம் சொல்ல இயலாது. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் இந்த தொழிற்சங்க அறிவு மிக்கவர்களாகவும் அல்லது தொழிற்சங்க உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பார் என்று சொல்ல இயலாது. சில விஷயங்களை பயப்படலாம். சில நேரம் இந்த வருஷம் இந்த மாசம் பென்ஷன் போற அதிபர்கள் இருக்கலாம். அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட வேண்டிய இது இருக்கலாம். அப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதை தீர்மானிக்கிறேன். இப்ப வைத்தியசாலையை பொறுத்தவரை இல்லாட்டி தாதி டாக்டரை பொறுத்தவரை ஒண்ணும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உண்டா ஸ்ட்ரைக் தான். எங்கட நிலையில ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல இல்லை. குழுவா தான் எங்கள்ட 10,161 பாடசாலை இருக்கு. சில பாடசாலை 2 ஆசிரியர் இருப்பாங்க, சில பாடசாலை 250 ஆசிரியர் இருப்பாங்க. அப்ப தீர்மானம் எடுக்கிறது சில கஷ்டங்கள் இருக்கு. சார் 2 கேள்வி கேட்கறது ரெடி ஆகிக்கிறாங்க. பிரச்சனை இல்லையா சார்? எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. மிஸ்ஸஸ் ரிசான். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் மிஸ்ஸஸ் ரிசான். என்ற கேள்வி என்னன்னா சார், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில உங்களோட கண்ணோட்டத்துல இந்த போராட்டத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? போராட்டத்தின் போக்கு எதுல போய் முடியும்? உங்களுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில அதோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். எதிர்கூறுமா சார்? போராட்டம் என்னன்னா, இப்ப வீதி போராட்டங்கள் தற்காலிகமாக சுகாதார காரணங்களை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் சில கசப்பான அனுபவங்களை கல்வி அமைச்சு சந்திக்க வேண்டி வரும். பரீட்சை சம்பந்தமான விஷயங்கள், பாடசாலை தொடங்குற நடவடிக்கை சம்பந்தமான பிரச்சனைகளை தொழிற்சங்கம். ஏனென்றால் இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வரைவிட்ட சேவைன்றது சொல்லப்பட்டாலும் அது நான் இதுல விளங்கப்படுத்த மறந்துட்டேன். அது என்ன எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு சொல்லப்படையில. இந்த பேச்சோட நிக்குது. க்ளோஸ் சர்வீஸ்ன்றது பேச்சோட நிக்கு. எல்லாத்துக்கும் மறந்து க்ளோஸ் சர்வீஸ் தான். அது என்ன சம்பளம் உண்டு அறிவிச்சாதான் ஏற்று. நான் வரைவிட்ட சேவை கொண்டு வரும்போது இந்த SL1 சம்பளம் கிடைக்கும் என்று நான் உறுதியா சொல்ல வரையில்லை. சில நேரம் அதோட குறைவாகவும் விட்டு கொடுப்புகள் நடக்கலாம்.
இந்த விஷயம் கொஞ்சம் நீண்ட காலம் போய் கொண்டிருக்கும். ஆனா மிச்சம் கவலைக்குரிய விஷயம் என்றால் 1 வருஷம் 2 வருஷம் பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகளோட இது அரசாங்கத்துல பிடிவாதமான நடவடிக்கையால பாதிக்கப்படும். அரசாங்கம் ஒரு லேசான தீர்மானம் எடுக்கலாம், வரவிட்ட சேவையை பிரகடனப்படுத்தி போட்டு அதுக்கு ஒரு சம்பள திட்டத்தை தொழிற்சங்க ஏற்றுக்கொள்ற சம்பள திட்டம் இல்லாட்டி கலந்தாலோசி ஒரு சம்பள திட்டத்தை போட்டு அதை தவற அடிப்படையில கொடுக்குற ஒரு சட்டபூர்வமான ஆவணத்தை வெளியிட்டா அந்த பிரச்சனை தீரும். வளவாளர் ஆசிரியர்களுக்கு நன்றி. சார், ஒரு கேள்வி உண்டு. இலங்கை அரசாங்கம் இந்த சம்பள திட்டங்களை செய்கலைக்க சம்பள வீதாதார சுட்டனாக 1க்கு 4.25 வைக்கிறதால எங்களுக்கு இந்த இடைவெளி கூடிக்கொண்டு போகுது சார். அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு எங்கட போராட்டத்துல ஒரு கருத்தா வைக்கிறதா இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னேற்றமா இருக்குமென்று இந்த கேள்வி சார். அது சம்பந்தமாக அது நீங்க சொல்றது சரி. இப்ப அது ஒரு சேவை லுக்கம் உண்டு. இப்ப ஒரு லேபர் சம்பளம் 10,000 ரூபாய் இருந்தா ஒரு சீனியரே அந்த ஒரு நிர்வாகியார் சம்பளம் 42,500 ரூபாய் இருக்கும். அதான் அந்த வரையறை 1க்கு 4.2. அது பொதுவான ஒரு விதிமுறை. இந்த விதிமுறையெல்லாம் மீறி எங்கட ஆசிரியர் அதிபர் சேவையை வரவிட்ட சேவையா வந்தா இந்த விதிமுறைக்கு நாங்க ஆட்படுத்த தேவையில்லை. இந்த ஃபார்முலா எங்களுக்கு பொருந்தாது. அது 47,000 ரூபாய்க்கு கீழே இருக்க வேண்டிய நிலை இல்லை. அதோட கூட சம்பளம் தீர்மானம் எடுக்கப்படலாம். அதுக்காக ஒரு நிவாரணி தான் இந்த வரவிட்ட சேவை. அது வராத வரையில இந்த பிரச்சனை தீர்க்கலாது. அது தெளிவா உச்சநீதிமன்ற தீர்மானத்திலையும் இருக்கு. இந்த ஆசிரியர் சேவை வெளியே எடுத்து சம்பள தேர்வா வழங்குகிறது. நன்றிகள். இங்கே செட் பாக்ஸிலே மக்கள் ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் ஆகியவற்றின் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது அவர்களுடன் இணைந்து கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பகிரப்பட்டுள்ளன. உங்களுக்கு பொருத்தமானவற்றில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள். இத்தோடு நாங்கள் இந்த அமர்வு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். மிகவுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே ஆசிரியர்களாகிய அனைவரையும் அல்லது கல்வித்துறை சார்ந்த அனைவரையும் மிகவும் சிறப்பாக அல்லது மிகவும் தெளிவாக இந்த பிரச்சனை தொடர்பாக விளக்கங்களை வழங்கி எம்மை அறிவூட்டிய அன்பு ஜவஹர் சார் அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு டீஸ்மோ உங்களுக்கு இவ்வாறான பல அமர்வுகளை எதிர்காலத்திலும் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அடுத்த வாரங்களில் அடுத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 இவ்வாறான அமர்வுகளை நாங்கள் நடாத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் தேவை என்றிருந்தால் பரவலாக கேட்கப்படும் தலைப்பின் அடிப்படையிலே எமக்கு அந்த வாரத்துக்குரிய தலைப்பை மாற்றிக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதே நேரம் ஆசிரியர்கள் இது தொடர்பாக விவாதிக்க விரும்பினால், யாராவது ஆசிரியர்கள் விவாதிக்க விரும்பினால் விவாதங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறோம். விவாதங்கள் இதுக்கு சார்பாகவும் எதிராகவும் இந்த துறை தொடர்பாக அல்லது கல்வித்துறை தொடர்பாக இருக்கின்ற முக்கியமான இஷ்யூக்களிலே நாங்கள் விவாதங்களை நடத்தவும் தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு யாரேனும் தயாராக இருந்தால் நீங்கள் எமக்கு தொடர்பு கொள்ளலாம். அத்தோடு டீச்மோ உங்களுக்கு தெரியும், கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கின்றோம். எமக்கு முடிந்த வரையிலே நாங்கள் தெளிவாக இந்த விடயங்களிலே நீதமாக அதே நேரம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு தேவையான கல்வித்துறை சார்ந்த விளக்கங்களை நாங்கள் யூடியூப்லே பதிவேற்றி இருக்கின்றோம். இந்த வீடியோ லிங்கை பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. வேறாக தற்பொழுது யூடியூபிலே இதனை 200+ பார்வையாளர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த யூடியூப் தளத்திலே அந்த வீடியோ அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் புதிய ஒரு வீடியோ ஒன்றையும் தெளிவான வீடியோ ஒன்றையும் நாங்கள் பதிவேற்றம் செய்ய விரும்புகின்றோம். எனவே உங்களுக்கு இதனை மேலதிகமாக பார்த்துக் கொள்ளலாம். கடந்த காலத்திலே சுமார் நான் நினைக்கிறேன் 10 அமர்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அந்த அமர்வுகள் தொடர்பான விளக்கங்கள் அந்த வீடியோக்களும் அந்த யூடியூப் தளத்திலே இருக்கின்றன. நீங்கள் அதனை பார்வையிடலாம். அத்தோடு நாங்கள் ஆசிரியர் வான்மை விருத்தி அல்லது ஆசிரியர் துறை சார்ந்த உயர் போட்டி பரீட்சைகளுக்கு SLTS, SLES போன்ற பரீட்சைகளுக்கு லேர்ன்மோ என்ற இணை நிறுவனத்தினூடாக நாங்கள் அமர்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அதிலே இணைந்து கொள்வத
இணைந்து கொள்ள விரும்பினால் 077-37-317-37 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் அந்த பதிவுகளை மேற்கொள்ளலாம். இத்தோடு இந்த அமர்வை நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எமது மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் நான் திருப்பவும் கூறுகின்றேன், மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் இந்த அமர்வை அமர்வுக்கு தயாராகி இந்த அமர்வை மிகவுமே தெளிவாக தேவையான அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட அன்பு ஜவாஹர் சார் அவர்களுக்கு நாங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் நாங்கள் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நீங்கள் ஆற்றி வருகின்ற இந்த பணி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். பல்வேறு சிறிய அல்லது இளம் வாலிபர்கள் இந்த பணியிலே ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வழிகாட்டல் தொடர்ச்சியாக எமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். நீங்கள் இவ்வாறு நீண்ட காலம் ஆரோக்கியமாக முகநூலிலே அல்லது தொலைபேசியிலே இவ்வாறான விரிவுரைகளிலே கலந்து கொண்டு எம்மை வழிவு நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசிரியர் சார்பாக வேண்டுகின்றோம். டீச்மோவுடைய தொலைபேசி இலக்கத்தை பொறுத்தவரையில் 070-211-57-63 இது டீச்மோ ஃபேஸ்புக் தளத்திலே இருக்கின்றன. நீங்கள் லேர்ன்மோவை தொடர்பு கொள்வதற்கு 77-37-317-37 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்வது பொருத்தமாக இருக்கும். எனவே இத்தோடு இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் டீச்மோ சார்பாகவும் அன்பு ஜவாஹர் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பகிரப்பட்ட இந்த PDF teachmo.lk இணையதளத்திலே நாங்கள் அல்லது முகநூலிலே இதனை பிரசுரிப்போம். தேவையானவர்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை நாங்கள் உங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். Record